திருச்சிற்றம்பலம். கோடி மாதவங்கள் செய்து குன்றினார் தம்மையெல்லாம் வீடவே சக்கரத்தால் எரிந்து பின் அன்பு கொண்டு தேடிமால் செய்த கோவில் திருவிராமேச்சுரம் தன்னை நாடி வாழ் நெஞ்சமேனி நன்னெறியாகுமன்றே. கருணை பொழி திருமுகத்தில் திருநீற்றுணுதலும் கண்டாரை வசப்படுத்த கனிந்த வாயழகும் பெருமை தருதுறவோடு பொறையுளத்தில் பொறுத்தே பிஞகனார் மலத்தாள்கள் பிரியாத மனமும் மறுவினர்கள் அகலாத ஞானமே வடிவாம் வளதுரைசை சிவஞான மாமுனிவன் மலர்த்தாள் ஒரு பொழுதும் நீங்காமல் எமது உளத்தில் சிரத்தில் ஓதிடும் நாவினில் என்றும் உன்னி வைத்தே உரைப்பான். பெருந்துறையில் சிவபெருமான் அருளுதலும் பெருங்கருணை பெற்றி நோக்கி கரைந்து கரைந்து இரு கண்ணீர் மலைவார துரிய நிலை கடந்து போந்து திருந்து பெரும் சிவபோக குழுந்தேரல் வாய்மடுத்து தேக்கிச் செம்மாந்து இருந்தருளும் பெருங்கீர்த்தி வாதோரடிகள் அடியினைகள் போற்றி. எல்லாம் வல்ல இறைவன் திருவருளை சிறமேற்கொண்டு திரு கைலாய பரம்பரை திருவாவடுதுறை ஆதீனம் ஸ்ரீ குருமகா சன்னிதானங்களுடைய பொன்னார் திருவடி கமலங்களுக்கும் சைவத்தின் குலதெய்வமாய் விளங்குகின்ற மாதவ சிவஞான சுவாமிகளுடைய திருவடிகளுக்கும் என்னை நெறியிலே ஈடுபடுத்தி ஆண்டருள் என்ற குருநாதர் சாது தங்கவேல் சுவாமிகளுடைய திருவடிகளுக்கும் மனம் மொழி மெய் ஆகிய முக்கர்ண வணக்கங்களை மிக பணிவோடு தெரிவித்து இந்த நிகழ்வு நடப்பதற்கு துணையாய் இருக்கின்ற பெரியவர்கள், கலந்து சிறப்பிக்கின்ற அடியார் பெருமக்கள் அனைவரது திருவடிகளுக்கும் எனது அன்பான பணிவான வணக்கம் தெரிவித்து மகிழ்கின்றேன். கடவுள் மாமுனிவர் அருளி செய்த வாதோரு புராணத்தில் கிட்டத்தட்ட நாம் ஒரு 20 வாரங்களாக இப்பொழுது சிந்தித்துக் கொண்டிருக்கின்றோம். வழக்கம் போல காப்புச்செய்களை சொல்லி நூலுக்குள்ளே செல்வோம். திருச்சிற்றம்பலம். பவளமால் வரையினில் நிலவெறிப்பது போல் பரந்த நீற்றழகு பச்சுடம்பில் திவளமாது நின்றாடிய பரமன் சிறுவனை பாரத பெரும்போர் தவளமா மறுப்பொன்றொடித்து ஒரு கரத்தில் தரித்துயர்கிரிப்புறத்தெழுதும் கவளமாகளிற்றின் திருமுகம் படைத்த கடவுளை நினைந்து கைதொழுவாம். கவளமாகளிற்றின் திருமுகம் படைத்த கடவுளை நினைந்து கைதொழுவாம். விநாயகப் பெருமானுடைய வணக்கத்தை சொல்லி ஏற்கனவே நாம் பாயிரம், மந்திரி சருக்கம், திருப்பெருந்துறை சருக்கம் அந்த பகுதிகள் எல்லாம் கடந்து இப்பொழுது நாம குதிரையிட்ட சருக்கமும் நிறைவு செய்து மண் சுமந்த சருக்கம் அதை நாம் சிந்தித்துக் கொண்டு இருக்கின்றோம். நிறைவாக போன வாரம் நாம் சிந்தித்த பொழுது மண் சுமந்த சருக்கத்திலே 15வது பாடலிலே நாம் நிறைவு செய்தோம். அந்த பாடலை இன்னும் தெளிவா சிந்திக்க வேண்டும், அது இந்த வாரம் தொடரலாம் என்று சொல்லி சொன்னோம். 14வது பாட்டுல சொல்லும் பொழுதே உற்றவை தகமை முன்னே உணரும் இவ்வுணர்விலாமை குற்றம் இத்தனையும் நம்மேல் கொண்டனும் குறை கொள்ளாமல் மத்தினி புகழுமாரியன் வைகையை நம்மூர் கொளாது நத்தவத் தலைவர் நீரே அடைப்பியும் என நவின்றான். மன்னனுடைய வாக்கு. போன வார நிகழ்ச்சி முழுமையா பார்த்தீங்கன்னா மன்னன் ஹீரோ ஆயிட்டார். ஏன்னா ரொம்ப கிளறங்கி கடைசி என்ன வார்த்தை சொல்லிட்டாரு, குற்றம் இத்தனையும் நம்மேல் கொண்டனும். மன்னன் அவங்க மேல தப்பு இவங்க மேல தப்பு என்று சொல்ல விட்டாங்க அப்படின்லாம் எதையுமே சொல்லாம எடுத்து கடைசி எப்படி கொண்டு முடிச்சுட்டாருன்னா, இது நடந்ததுக்கெல்லாம் இந்த குற்றத்துக்கெல்லாம் அடியேன் பொறுப்பு என்று சொல்லி குற்றம் இத்தனையும் நம்மேல் கொண்டனம் குறை கொள்ளாமல் மற்றினி புகழுமாரியன். வேற பேசுறதுக்கு என்ன இருக்கு, எல்லாம் என்னுடைய தப்பு அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாணிக்க வாசகத்தை இப்ப நீங்க வைகை நம்ம ஊரை பாதிக்காதபடி நீங்க தான் ஏதாவது பார்த்து செய்யணும் சொல்ற. வையை நம் ஊர் கொளாது நற்றவத் தலைவர், நற்தவத் தலைவர்ங்கிற மந்திரியாரையும் சொல்லல, தவத்திற்கு தலைவரா இருக்கிற நீங்கிற. போன வாரமே சொன்னோம், தவத்துக்கு தலைவருங்கிறது சுவாமி தான். ஆனா மன்னன் அவனையும் அறிந்து சொல்லணும், அறியாம சொல்றானோ. மாணிக்க வாசகர சிவபெருமானாகவே சொல்றாங்க இடத்துல. நற்தவத் தலைவர் நீரே சாத்திரம் சொல்லுது, தவத்துக்கு தலைவர் சுவாமி தான். மூளை இருந்தாரை முற்றத்தை விட்டவர் சால பெரியர் என்று உந்தி பெற தவத்தின் தலைவர் என்று உந்தி பெற.
அதனால இந்த இடத்துல ஒரு வார்த்தை அப்படியே போட்ட நர்த்தவ தலைவர் நீரே அடைப்பியும் எனவின்றான். இதை வைகையினால மேலும் பாதிப்பு இல்லாம அதெல்லாம் சரி செய்து நீங்க தான் கொடுக்கணும் அப்படின்னு சொல்றான். 4 பாட்டுக்கு முன்னாடி பன்கானால் ஏவலாளர்களை கூட்டி இவரை கொண்டு வந்து தண்டின்னு சொன்னா, இப்ப இப்படி சொல்றான். அப்படி சொல்லும் பொழுது மாணிக்கவாசர் எப்படி இருந்தார், இப்படி சொல்லும் பொழுது மாணிக்கவாசர் எப்படி இருக்கிறார், கடவுள் மாமுனிவர் சொல்றார். அதுதான் 15ஆம் பாட்டுல சொன்னார். அருள் பெரும் வழுதி இவ்வாறு அன்புரை பகர்ந்த போதும் தரிப்பரிதன்ன முன்னம் தளலென வெகுண்ட போதும். ரெண்டையும் சொல்றார். அருள் பெரும் வழுதி பாண்டிய மன்னன், வழுதினா பாண்டிய மன்னன், வளவன்னா சோழ மன்னன். அருள் பெரும் வழுதி இவ்வாறு அன்புரை பகர்ந்த போதும், நீங்களே செய்யணும் என்று சொல்லி அன்பா சொன்ன போதும், கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தரிப்பரிதன்ன முன்னம் தளலென வெகுண்ட போதும், தாங்கிக் கொள்ள முடியாதபடி கோபத்துல அப்படி பேசிய போதும், தளலென வெகுண்ட போதும், நெருப்பு மாதிரி குதிச்சான் அப்படின்னு சொல்ற. ரெண்டுலயும் இவர் எப்படி இருந்தார் சொல்ற. அந்த 2 சூழ்நிலையும் சொல்லி, விருப்போடு வெறுப்பிலாத மெய்மையார்தம் மையாண்ட திருப்பத நினைந்தார் வையை செழும்புணல் ஊர்வலாமல். அப்ப பெருசா பேசுனீங்களே, நீங்களே வை அடைங்க, இதான் உங்களால முடியும்னு பேசுனீங்கல்ல அப்படின்னு மன்னன்ட்ட பேசல. சரி, இப்போ நம்மகிட்ட காலில் விழுந்துட்டாரு, என்ன பண்ண நம்ம தான் பண்ணி தொலைய வேண்டியிருக்கு எல்லா வேலையும் அப்படின்னு நினைக்கல. எப்படி நினைச்சாருன்னு, வெறுப்போடு வெறுப்பில்லாத மெய்மையார், உண்மையானவரா யாரு மாணிக்கவாசர். வெறுப்போடு வெறுப்பில்லாத மெய்மையார் என்ன நினைச்சார்னாரு, தம்மை ஆண்ட சுவாமி தான் நினைக்கிறார். தம்மை ஆண்ட திருப்பதம் நினைந்தார். திருப்பதம் பதம் என்று சொன்னாலே ஞான நெறின்னு தான், நற்பதத்தார் நற்பதமே ஞானமூர்த்தின்னு தான் சொல்ல. அதனால பதம்னு சொன்னாலே பதமுக்திங்கிறது ஒரு இடம். திருப்பதம் அல்லது நற்பதம் என்பது பதமுக்திக்கெல்லாம் மேலாய் இருக்கின்ற சாயுச்சியமாம் பரமுக்தியை குறித்துன்னு ஒரே எழுதினார். அதனால அந்த இடத்துல பதம் என்று சொல்வது சுவாமி ஞானத்தை. நற்பதத்தார் நற்பதமே ஞானமூர்த்தி நலம் சுடரே நால்வேதத்து அப்பால் நின்ற சொற்பதத்தார் சொற்பதமும் கடந்து நின்ற சொலற்கரிய சூழலாய் இது உன் தன்மை நிற்பதொத்து நிலையிலா நெஞ்சம் தன்னுள் நிலாவாத புலால் உடம்பே புகுந்து நின்ற கற்பகமே யான் உன்னை விடுவே நல்லேன் கனகமாமணி நிறத்தியம் கடவுளானே. அப்பர் சுவாமி பாடுறார். அதனால அந்த மாதிரி திருப்பத நினைந்தார்னா சுவாமியை நினைந்தார். என்ன நினைச்சார்னாரே ஒன்னே ஒண்ணுதான், வையை செழும்புணல் ஊர் கொளாமல். பெருமானே, இந்த வையை இந்த ஊருக்கு எதுவும் பாதிப்பு இல்லாம எதான் சுவாமி நினைக்கிறேன். அவ்வளவுதான், வேற ஒன்றும். இந்த மன்னன் இப்பதான் நம்ம வழிக்கு வாரான் பெருமானே, இப்படி 2 போல் போட்டா தான் இன்னும் கொஞ்ச நாள், இன்னும் 2 நாள் விடுங்க, வைய சரியா வருவான் நம்மாளு அப்படிலாம் சொல்ல, எதுவுமே சொல்ல. வெறுப்போடு வெறுப்பில்லாத அருமையான சித்தாந்த நுட்பம் அந்த இடத்துல தான் போன முறை நிப்பாட்டணும். வெறுப்போடு வெறுப்பில்லாத தன்மை என்பது பிறவியில் உழண்டு கொண்டு இருக்கின்ற நம்முடைய அடுத்த முன்னேற்றமாகிய இருவினை ஒப்பு என்பது. அதைத்தான் அங்க காட்டினார். அதுதான் வெறுப்போடு வெறுப்பில்லாத. ஏன்னா சித்தாந்தத்தில் ஒரு பெரிய நுட்பம் வரும். பொதுவா ஒரு கேள்வி வரும், என்னன்னா, சரி எல்லாம் எனக்கு ஏற்கனவே தலையில் எழுதுன முடிதானே நடக்குங்கிறீங்க. ஆமா. இது எல்லாமே நான் செய்த வினைக்கு தக்கனவாது. ஆமா. அப்ப சூழலே எனக்கு அப்படித்தான் அமைத்து கொடுத்த போது புதுசா எனக்கு வினை எங்க இருந்து வருது? நான் இன்னாருக்கு பிள்ளையா பிறக்கணும், நான் இந்த வேலை பார்க்கணும், இப்படி இருக்கணும், எல்லாமே எனக்கு வினைக்கு தக்கன ஆயிடுச்சு. இப்ப நான் திரும்ப இது அனுபவிக்க வந்த புதுசா வினை எங்க இருந்து வரும் அப்போ அப்படின்னா சித்தியார் சொல்லிச்சு, மேலை வீணைக்கு ஏது எண்ணில் அங்கன் விருப்பு வெறுப்பு என்ற அறியினர். புதுசா வினை வருது, எங்க இருந்து வருதுன்னு, ஏற்கனவே செய்த வினையை இப்பொழுது அனுபவிக்கும் பொழுது அதுல ஒரு விருப்பத்தோடு அல்லது வெறுப்போடு அனுபவிக்கிற அது வினையா மாறுதுன்னு. அப்ப வினையை அனுபவிக்கும் பொழுது எப்படி அனுபவிக்கணும்னா, நல்வினையா வந்தாலும் பெரிய ஆட்டமெல்லாம் இல்லை. சரி, சுவாமி திருவருள் ஏதோ நம்மளை வச்சு செய்யறாரு, இருக்கட்டும். தீவினையினால் ஒரு துன்பம் வரும் பொழுதும் சரி, ஏதோ பழைய வினைகள் செஞ்சிருக்கிறோம், கழியுது திருவருள், இப்படி இருக்கணுமா? அதனால இந்த நல்வினையினால் வருகின்ற இன்பத்திலும் தீவினையினால் வருகின்ற துன்பத்திலும் ஈடுபாடு கொள்ளாமல், விருப்பு வெறுப்பு இல்லாமல், அதுதான் இருவினை உப்பு. இவர் சொல்றாரு, இவரே சொல்றாரு இல்லையா,
என் வினை ஒத்த பின் கணக்கிலா திருக்கோலம் நீ வந்து காட்டினாய் கழுக்குன்றிலேன். அதனால வினை ஒத்த பின்னா அடுத்த முன்னேற்றம் வந்து இருவினைப்பு தான். அதுதான் வந்து இங்க. அதனால என்ன சொன்னார்னா, விருப்போடு அந்த நிலையில மாணிக்கவாசர் இருக்கிறாருங்கிறத பதிவு பண்றார் நம்ம ஆசிரியர். விருப்பொடு வெறுப்பில்லாத மெய்மையா நீடும் இருவினைகள் நேராக நேராதல் கூடும் இறை சக்தி குலம். திருவள்ளுவர் நீடும் இருவினைகள் தொடர்ந்து வந்து கொண்டிருக்க இருவினைகள் நேராக நேராதல் ஒப்பு. அப்படி வந்ததுன்னா என்ன நடக்கும்? கூடும் இறை சக்தி குழல், இறைவனுடைய சக்தி கிடைக்க பெறும். அப்பதான் கிடைக்கும். ஆனால் இந்த இருவினை நல்வினை நாள் வருகின்ற இன்பத்திலையும் சொல்லி தீவினை நாள் துன்பத்திலையும் ஒரு சேர எடுத்துக்கொள்றது. ஓடும் செம்பொன்னும் ஒக்கவே நோக்குவார் பெரிய. அப்படித்தான் இந்த நிலைக்கு மாணிக்கவாசர் அந்த நிலையில இருக்கிறாருங்கிறார். அதனாலதான் மன்னன் வந்து அன்போடு சொல்லும் பொழுதும் சரி, அவருக்கு அது ஒன்றும் பெரிய சந்தோஷமா இல்லை. கடைசியில நம்மகிட்ட தான் சார் வரான் அந்த அப்படின்னு பெரிய சந்தோஷமும் இல்லை. கொஞ்ச நேரம் முன்னாடி பேசும்போது என்ன நம்ம நிலைமை இப்படி ஆகிப்போச்சு, இந்த மன்னர்லாம் பேசுற மாதிரி நம்ம நிலைமை இப்படி ஆகிப்போச்சு அப்படின்னு வருத்தமும் இல்லை, ரெண்டும் இல்லை. அருள் பெரு வழுதி இவ்வாறு அன்புரை பகர்ந்த போதும் தரி பரிதன்ன முன்னம் தளலென வெகுண்ட போதும், ரெண்டு நேரமும் இல்ல. விருப்பொடு வெறுப்பில்லாத மெய்மையா, மெய்மையான உண்மையாளர் அவர். இந்த நிலைதான் நம்ம வரவேண்டிய நிலை. புராணம் நமக்கு சொல்றது அதுதான். பிறவியிலேயே உழண்டு கொண்டிருக்கிற நமக்கு வாதோர் புராணம் மூலமாக நமக்கு கிடைக்கப்பட்ட செய்தி என்ன? இன்னைக்கு சாயங்காலம் வீட்டுக்கு என்ன செய்தி எடுத்துட்டு போறோம் அப்படின்னா, நல்வினையினால் வர்ற இன்பத்திலையும் தீவினையினால் வர்ற துன்பத்தையும் ஒரு சேர எடுத்துக்கொள்றது இப்படின்னு. இது புரியுது முடியுமா சரிங்களா? இது வந்து அதாவது ரெண்டு இருக்கு. ஒண்ணு வந்து தியரி, இப்படிதான் இருக்க வேண்டும். சரி, புரிந்து கொண்டோம் சார், இப்படிதான் இருக்கணும். எப்படி இருக்கிறது இப்படி? அது அவ்வளவு கடினமாச்சே. அங்கதான் மெய்கண்ட சாத்திரம் சொல்லிச்சு இப்படிதான் இருக்கணும்னு சொல்லிட்டு போயிடுச்சு. பண்டார சாத்திரம் சொல்லுது, அதுக்கு வழி சொல்லிச்சு. எப்படி இருக்கணுங்கிறதுக்கு வழி சொல்லிச்சு. என்ன சொல்றாரு? தட்சிணாமூர்த்தி தேசிகர் தசகாரியம் ஒண்ணு பண்றார். தட்சிணாமூர்த்தி தேசிகர் யாருன்னு சொன்னா, நமசிவாயமூர்த்திகள்கிட்ட நேரடியா பாடம் கேட்டவர். நமசிவாயமூர்த்திகள் காலத்துல இளையபட்டமா இருந்து இளையபட்டமாகவே வந்து அவர் முக்தி இன்பமும் பெற்றவர். அதுக்கப்புறம் தான் அவரையும் அம்பலமான தேசிய மூர்த்திகளையும் ஒன்னா இளையபட்டத்துல வச்சாங்க. இவர் அப்படி இளையபட்டத்துல இதாயிட்டாரு. அம்பலமான தேசிய மூர்த்திகள் மூன்றாவது பட்டத்துக்கு வாரார். அம்பலமான தேசிய மூர்த்திகள் 10 நூல் பண்றார் தசகாரியம். இதுல பண்டார சாதம். தட்சிணாமூர்த்தி தேசிகர் ஒரு நூல் பண்றார் தசகாரியம். தட்சிணாமூர்த்தி தேசிகர் தசகாரியம்னே பேர். அதுல ஒரு அருமையான ஓமையை கொண்டு இதை நமக்கு புரிய வைக்கிறார். இதுதான் இந்த மெய்கண்ட சாத்திரங்களுக்கும் பண்டார சாத்திரங்களுக்கும் உள்ள வேறுபாடு. ரெண்டும் ஒரே சாத்திரம் தானே, ரெண்டும் பதிப சுபாசம் தானே. என்ன திரும்ப திரும்ப சொல்லுது இருக்குன்னா, இதுதான் நெறி என்று சொன்னது மெய்கண்ட சாத்திரங்கள். அந்த நெறியில் நிற்கும் முறை எப்படி என்பது சொல்லி கொடுத்தது பண்டார சாத்திரம். ஏன்னா சொன்னவங்கள்லாம் பீடத்துல இருந்தவங்க, அந்த நேரில் இருவினைப்பெல்லாம் அனுபவிச்சவங்க. ஆனால் என்ன சொன்னாங்க, அந்த இருவினைப்பு அனுபவி வரணும், அவ்வளவுதானடா, வா நான் சொல்றேன், நான் அது வந்துதான் அந்த நிலைக்கு வந்திருக்கேன், இப்ப நான் உனக்கு சொல்லித்தரேன் பார் அப்படின்ட்டு என்ன சொன்னார். அருமையான ஒரு உண்மை சொல்றேன். வீட்டுல குழந்தைகள் இருக்குது, 2 வயசு 3 வயசு குழந்தைங்க. 2 வயசு குழந்தைகள்லாம் எங்கேயும் சாப்பிட அதுவா சாப்பிடாது. இந்த தாய்மார்களுக்கு தெரியும். பின்னாடியே தூக்கிட்டு அப்படியே வந்து ஹாலுக்கு வந்து இதுக்கு வந்து ரோட்டுக்கே வந்து முன்னாடிலாம் அந்த நிலா அதெல்லாம் காமிப்பாங்க. இப்போ வந்து அப்புறம் கொஞ்ச நாள் முன்னாடி டிவி காமிச்சாங்க. இப்போ வந்து செல்போனை காமிக்கிறாங்க. அப்படி ஏதோ ஒன்று காமிச்சு அதை இது பண்ணித்தான் வந்து அதை சொல்ல வேண்டியிருக்கு. அவர் சொல்றாரு, அதையே உண்மையா சொல்றார். குழந்தைகளுக்கு வந்து சாப்பிடணும் அப்படிங்கிற ஒரு இது இருந்தா கூட அம்மாக்கள் என்ன பண்றாங்க, அது சாப்பிடலைங்கிறதுனால குழந்தைகளுக்கு பிடித்த மாதிரி எல்லாம் அதை ஏற்பாடு செய்து, உனக்கு பிடிச்ச இந்த மாதிரி அது இது வச்சிருக்கிற, அதுல நெய் போட்டிருக்கிற பாரு, உனக்கு பிடிச்ச தட்டுல வச்சிருக்கிற பாரு அப்படின்னு எல்லாம் சொல்லி, நீ இந்த சாப்பிட்டேன்னா தான் நான் உனக்கு வந்து அந்த டாய்ஸ் எல்லாம் வாங்கி தருவேன் இப்படி எல்லாம் சொல்லி அந்த குழந்தையை மகிழ்விக்கும் மாதிரியே சொல்லிட்டே போறாங்க. ஆனா நம்ம குழந்தை எப்படி இருக்குன்னா, அதெல்லாம் நோ, அங்க வீட்டு பக்கத்துல மண் அடிச்சு போட்டிருக்கான், அதுல போய் விளையாடுவேன் அப்படி. அதற்கு மகிழ்வுறுமாறு செயல்கள் செய்த போதும் அங்க எந்த தாக்கமும் அது ஏற்படுத்தல. அது மண்ணில் போய் விளையாடுதல தான் குறியா இருக்கு. கொஞ்ச நேரம் ஆச்சு, 15 நிமிஷம் ஆச்சு, அம்மா கெஞ்சினாங்க கொஞ்சினாங்க. கடைசியில வந்து என்னாச்சு, இப்போ இப்படி கையாள ஆரம்பிச்சிட்டாங்க, திட்டு சத்தம் போடுறாங்க.
நீ சாப்பிடல அப்படின்னா நான் கூட பேச மாட்டேன் அப்படிங்கிறாங்க. நீ சாப்பிடலன்னா நான் உனக்கு ஒண்ணு வாங்கி தர மாட்டேன் அப்படிங்கிறாங்க. அதுக்கு அதுல எந்த மாற்றம் இல்லை. நான் விளையாட போறேன். கடைசியில என்ன பண்ணிட்டாங்க, ரொம்ப கோவம் வந்துருச்சு, முதுகுல ஒரு அடி விட்டாங்க. சாப்பிட்டுட்டு போய் சாப்பிடல, அது நேரம் விளையாட்டு. அவர் சொல்றாரு, அருமையா ஒரு வார்த்தை சொல்றாரு, திண்மையாம் சாதகர் சூழ் ஊழ் அருந்திடினும் துணை மறவார். அது ஞானிகளுக்கு. திண்மையாம் சாதகர், சாதகம் செய்வதிலே உறுதிபட நிற்பவர்கள், ஊழ் அருந்திடினும் பிராரத்த வினை தாக்கினா கூட துணை மறவார், பெருமான் கூட இருக்க மறக்க மாட்டாங்களா? எது போல என்னாரு, சேய் விளையாட்டினை மறவாது அன்னை அடித்து ஊட்டினும்னு. அதனால அது எப்படி விளையாட்டுலதான் அது கவனமா இருக்கோ, அது போல என்ன செய்யணும்னாரு, மகிழ்வு வந்தாலும் சரி துன்பம் வந்தாலும் சரி இறை வழிபாடு என்பதுல ஸ்ட்ராங்கா தெளிவா நிக்க இறைவனைப்பு வரும்னு காட்டார். இறைவனைப்பு வர்றதுக்கு என்ன வழின்னா, குழந்தைகள் எப்படி மகிழ்ச்சி ஏற்பட்ட போதும் சரி, அதற்கு துன்பம் ஏற்பட்டாலும் சரி, அது விளையாட்டிலே கவனமா இருப்பது போல நாம அவனுடைய விளையாட்டிலே கவனமா இருக்கணும். வழிபாட்டுல இருந்த இறைவனைப்பு அதான் சொன்னார். திண்மையாம் சாதகர் ஊழ் அருந்திடினும் துணை மறவார், சேய் விளையாட்டினை மறவாது அன்னை அடித்து ஊட்டிடினும் மிக என்மையாம் குணப்போமான் இலங்கிடும் ஆவடுதுறை வாழினும் நமச்சிவாயன் எனக்கு அளித்த அருள் நெறி இதுதானேங்கிற நமச்சிவாயமுத்தில் எனக்கு சொல்லிக் கொடுத்த பாடம் இதுதான் சொல்லிட்டு போயிட்டார் பின்னாடி. அப்படி எல்லாம் அதுதான் அந்த இருவினை ஒப்பு. மாணிக்கவாசர் அந்த நிலை அடைந்ததை இங்க சொன்னார். கடவுள் மாமனியர் விருப்பொடு வெறுப்பிலாத மெய்மையார் என்ன நினைச்சார்னா, இப்ப தம்மை ஆண்ட திருப்பதம் நினைந்தார் சுவாமிய, வையை செழும்புணல் ஊர் கொளாமல். அதனால இந்த வைகை நதி மன்னர் சொன்னது மாதிரி இன்னும் இந்த ஊரையோ இந்த மக்களையோ தாக்காமல் பெருமானே அதற்கு நீங்க செய்யணும் அப்படின்னு நினைக்கிறார். சுந்தர பரிமேல் வந்த தோற்றமே மனத்தில் உண்ணி அந்தரத்திரைஞ்ச நன்னீர் அடங்கியுள் வாங்கி செல்ல வெந்துயர் பிறவியான விடங்கிளர் வேலை நீந்தி வந்த அருள் கரையில் சேர்வார் வையையும் கரையில் சென்றார். மன்னன் இப்ப சொல்லிட்டான் மந்திரிட்ட, நீங்க தான் நர்த்தவம் முக்கியர், எப்படியாவது இந்த வைகையிலிருந்து எங்களை காப்பாற்றணும் அப்படின்னு. சரின்ட்டு சரி. அதனால பெருமான் நினைச்சார். எப்படி நினைச்சாரா, முதல்ல சொன்னார் தம்மை ஆண்ட திருப்பதம் நினைந்தார்னார். அது சுவாமி எந்த கோலத்துல இவர் நினைச்சார் அருமையா சொல்ல, சுந்தர பரிமேல் வந்த தோற்றமே மனத்தில் உண்ணே. குதிரை மேல சுவாமி அழகா வந்தானே, அந்த சுந்தர பரிமேல் வந்த தோற்றம், பரிமேல் வந்த சுந்தர தோற்றம், ரெண்டு பொருள். சுந்தர பரிமேல்னா அவன் வந்த குதிரை எப்படி அழகுன்னு ஒரு பொருள், குதிரை மேல வந்த அவன் அழகுன்னு ஒரு பொருள். அதனால சுந்தர பரிமேல் வந்த தோற்றமே, பரிமேல் வந்த சுந்தர தோற்றமே. சுந்தர தோற்றம்னா இன்னொரு பொருள் குருநாத வடிவுன்னு ஒரு பொருள். என சுந்தர தோற்றம் என்று சொன்னால் குண்டலங்கள் அணிந்த கோலத்துக்கு சுந்தர தோற்றம் என்ற பெயர். குண்டலமாய் அணிந்து வாரது குருநாதர் கோலத்துல. அதனால சுந்தர தோற்றம் என்பது அது குருநாதராய் வந்த கோலம் என்று பொருள். அதனால பரிமேல் வந்த சுந்தர தோற்றமே மனத்தில் உண்ணி, உண்ணின மனசுலே நினைத்து, அந்தரத்து இறைஞ்ச, அந்தரத்து இறைஞ்சங்கிறார், நேர மேல பார்த்து வணங்கினாராம் சாமி. அந்தரம்ங்கிறது மேல. அதனால அந்தரத்து இறைஞ்ச. இன்னொரு பொருள் இல்லாரு, அந்தரம் என்பதற்கு தனிமைன்னு ஒரு பொருள், அது ஒரு பொருளாகவும் வேல்பள்ளி சொல்றார். தனிமையில் இறைஞ்ச, ஏன்னா இவங்களுக்கெல்லாம் யாருக்கும் தெரியாது. ஆனால் என்ன தனியா மனசுல சுவாமியை நினைக்கிறார். அதனால அப்படியும் பொருள். அந்தரத்து இறைஞ்ச, மேல பார்த்து வணங்குறார். இறைஞ்ச அவ்வாறு அவர் செய்யவும் என்னாச்சு பாருங்க, நன்னீர் அடங்கி உள் வாங்கி செல்ல. வைகையில வெள்ளம் குறையுது. இப்போ நன்னீர் அப்படின்னா அன்னைக்கே சொன்னேன், ஏன் இது நன்னீர், இது கங்கை நீர். இது ஏதோ காலையில் குப்பையெல்லாம் அடிச்சுட்டு வந்த அந்த சாக்கடை தண்ணி கிடையாது. நன்னீர் உள் வாங்கி நன்னீர் அடங்கி உள் வாங்கி செல்ல. அப்படியே கொஞ்சம் குறையுது அந்த பக்கம். இருந்தாலும் ஊரெல்லாம் பாதிப்பு தான். இருந்தாலும் அப்படி மலைமலையா மேல ஏறி வந்து இப்ப கொஞ்சம் குறையுது. வாங்கி செல்ல வெந்துயர் பிறவியான விடங்கிளர் வேலை நீந்தி. வந்தவர் யார் சாருங்க, மாணிக்கவாசகரை ஒரு அறிமுகப்படுத்துறாரு. எப்படி சொல்ற, பிறவி கடல் என்கின்ற
விஷம் பொருந்தி அந்த விடங்கிளர் வேலையினர். ஏன்னா ஒரு காலத்தில் ஆலக நஞ்ச கொடுத்த கடல், அது மாதிரியான பிறவிக்கடல். அந்த கடலை நீந்தி அதனுடைய அருள்கரை, அந்த கடலுடைய அருள்கரை என்பது திருவடி, அதை சேர்ந்தவர் இந்த மாணிக்கவாசர். இப்போ அவர் இந்த வையை கரைக்கு வந்து சேர்ந்தார். பிறவி கடலை கடந்து நீந்தி அந்த கரைக்கு வந்த பெருமான் மாணிக்கவாசர் இப்பொழுது வையை அடைப்பதற்காக வையை கரைக்கு எழுந்தருள்கிறார். மாலை சொல்ல போட்டிருக்கான், மந்திரி வாரார் அங்கன். அந்த மந்திரியை ஒரு கடல் மாமனியர் சொல்ற விதம் பாருங்க. வெந்துயர் பிறவியான விடங்கிளர் வேலை நீந்தி, வேலைன கடல், அத பிறவிக்கடலை நீந்தி வந்து அருள் கரையில் சேர்வார். அருள் கரைங்கிறது பெருமான் திருவடி, மல்லல் கரையினர். அதனால அருள் கரையில் சேர்வார். அப்படிப்பட்டவர் இப்போ வையங்கரையில் சென்றார். வையக்கரைக்கு வந்தார். சேக்கலார் சுவாமிகள் அப்பர் சுவாமியோட புராணத்துல சொல்றார். அந்த அங்க வந்து அந்த பிறவி கடலை அவர் சொல்றார். அவர் எப்படி சொல்றார், இந்த மாதிரி கல்லு கடலை இதுல போட்டா மிதக்குமா என்ன? மிதக்காது. அதுல ஒரு ஆளையும் கெட்டி கல்ல உள்ள போட்டா மிதக்குமா என்ன? கண்டிப்பா மிதக்காது. இது ஒரு சந்தேகம். இதே சேக்கலார் சுவாமிகிட்ட போய் கேட்கிறேன், சுவாமி இந்த மாதிரி அவர் ஏதோ சுற்று நிவேதியன் பாடினார், அதனால கல்லுல கட்டினது கல்லு கடல் மேல மிதந்து வந்தது அப்படின்னு சொல்றாங்களே, அப்படி நடக்குமா? அதுல உனக்கு என்னடா சந்தேகம்னு சேக்கலார். கல் எப்படிங்க மிதக்கும்? அதுல ஒரு ஆளையும் கல்லோட கெட்டி இன்னைக்கு வேணா வாங்க உன்னை உள்ள போட்டு பார்ப்போம், மிதக்குமா? நாம மிதக்காது. உன்னை கெட்டி போட்டா மிதக்காது. அப்புறம் அவருக்கு மட்டும் அன்னைக்கு மிதங்கன்னு எப்படிங்க நம்ப முடியும்? அவருக்கு சேக்கலார் சொல்லுங்க, வாடா உட்கார்றாங்க. அவர் சொன்னாரு, என்னடே இப்படியே சொல்றாரு, பிறவி இந்த கடல் வந்து சின்ன கடல்டா, இதுக்கு கரை இருக்கு, இங்க இருந்து ஆரம்பிச்சு அங்க இருந்து முடியுது. இன்னொரு பெரிய கடல் இருக்கு, அதுக்கு பேரு பிறவி கடல்னு பேரு. அந்த கடல்ல இருந்தே நீந்தி வெளியே வருவதற்குரிய 5 எழுத்த பதிகமா பாடின திருநாவுக்கரசர், அவரை இந்த கடல் ஒரு கல்லு மேல வச்சு வெளியே கொண்டு விட்டல, உனக்கு என்னடா ஆச்சரியம் போடான்ட்டு அப்படியே சொல்லு. இருவினை பாசமும் மலக்கல் ஆர்த்தலின் வரு பவ கடலில் வீழ்மாக்கள் ஏறிட அருளும் மெய் 5 எழுத்து அரசை திருநாவுக்கரசை இக்கடல் ஒரு கல் மேல் ஏற்றிடல் உரைக்கவும் வேண்டும். இதை பத்தி பேசி நேரத்தை பேச போனா போடாங்கிறது சேகலார். பிறவியில் என்கின்ற பெரிய கடலில் இருந்து நம்மையெல்லாம் வெளிக்கொண்டு வருவதற்குரிய 5 எழுத்தை பதிகமா தந்த திருநாவுக்கரசரை, அப்பேற்பட்ட புண்ணிய சீலரை, இந்த கடல் பெரிய பிறவி கடல்ல இருந்து வெளிவரதுக்கு வழி சொன்னவரை இந்த கடல் ஒரு கல் மேல வச்சு வெளியே கொண்டுறதுல உனக்கு என்ன சொன்ன? இருவினை பாசமும் மலக்கல் ஆர்த்தலில் வரு பவ கடலில் வீழ் மாக்கள் ஏறிட அருளும் மெய் 5 எழுத்து அரசை இக்கடல் ஒருகல் மேல் ஏற்றிடல் உரைக்கவும் வேண்டுமோன்னு. அது மாதிரி மாணிக்கவாசர் சொல்லும் பொழுது, வெந்துயர் பிறவியான விடங்கிளர் வேலை நீந்தி கடலை, பிறவி கடலை தாண்டி வந்து அருள் கரையில் சேர்வார். அப்பேற்பட்டவர் இப்ப எங்க இருக்காரு சார்? வையை கரையில் சென்றார். ஏன்னா நேர வையை கரைக்கு போறார். மன்னர் சொன்னார், சரி நாட்டு மக்கள் மேல அவருக்கும், ஏன்னா சீவன் முத்தர்களாய் இருவினை ஒப்பு கடந்த நிலையில் உள்ள ஆன்மாக்கள் எப்படி இருப்பார்கள்னாரு, கருணையே வடிவா இருப்பார். கள்ளத்தலைவர் துயர் கருதி தம் கருணை வெள்ளத்தலைவர் மிக, திருவள்ளுவர். சீவன் முத்தர்கள்லாம் எப்படி இருப்பாங்கன்னாரு, எல்லா ஆன்மாக்களும் இது மாதிரி சீக்கிரம் பிறவி விட்டு வெளியே வரணுமே, பாவம் இந்த ஆன்மாக்களுக்கு இந்த வினையை விட்டு வரணும், பாவம் இந்த ஆணவமெல்லாம் என்ன பாடுபடுத்து இந்த பிள்ளைங்களை அப்படின்னு சொல்லி கருணையோட, பெருமானே எல்லாரும் சீக்கிரம் உங்க திருவடிக்கு வந்து சேரணும், அதான் நீங்க செய்யணும், அதுதான் அவங்களுடைய எண்ணமா இருக்குமா. அவங்களுக்கு வேற ஒன்றும் விருப்பெல்லாம் இல்லை. அந்த கருணையில தான் மாணிக்கவாசர் இப்ப இருக்கிறார். அதனால என்ன செய்ய, சரி நாட்டு மக்களுக்கு இந்த வையினால தொந்தரவு இருக்கக்கூடாது, அதனால நேர வையை கரைக்கு போற. போய் முறை முறை வணங்கி நின்ற ஆரியர் முகத்தை நோக்கி அரைதரை நெடுநீர் வையை அணைகடீது அடைத்தல் வேண்டும், உரையும் இம்மாந்தரெல்லாம் ஒல்லையில் வம்மின் என்று பறை அறைவித்து நம் ஊர்க்கு இவ்வூரை பரப்பும் என்றார். மந்திரி முதல் மந்திரி. ஆனாலும் என்ன பண்ணார், வையை கரைக்கு போனார். போனோடனே அங்க ஏற்கனவே அங்கெல்லாம் கலெக்டர் அவங்க தாசில்தார் எல்லாம் அங்கே தானே நிற்கிறாங்க. ஏன்னா கரையில் பாவம் தடுமாறிட்டு இருக்காங்க, மழை வெள்ளம்
அதனால அவங்க எல்லாம் இவர் வந்த உடனே என்ன பண்ணாரு, முறை முறை வணங்கிங்கிறார். மந்திரி வந்த உடனே வணங்குறாங்க, அது இயல்பு. அது எப்படி வணங்குறாங்கன்னாரு, முறை முறை வணங்கி. அதுக்கு அந்த முறை 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 வணங்கின்னு போட்டிருக்கலாம், முறை முறை வணங்கி 2 முறை போட்டார். அது என்னவா, அங்க இருக்கிறவங்க 2 சாராரா இருந்தாங்களாம். ஒருத்தர் மாணிக்க வாசனுடைய தன்மை தெரிந்து முறையால் வணங்கி, வர்றது யாரு தெரியுமில்ல, மேல அதுக்கு வேண்டியது அப்படின்னு. இன்னொருத்தங்க மந்திரி அப்படி. அதனால முறை முறை சுவாமிக்கு சீடர்னு ஒரு முறை தெரிஞ்சு, முதல் மந்திரி தென்னவன் பிரம்மநாயன் வாரார் அப்படின்னு ஒரு முறை வணங்கி. அதனால முறை முறை வணங்கி. வேல்பிள்ளை சொல்லிட்டு இப்படி சொல்லிட்டு அப்புறம் வேடிக்கை ஒன்று எழுதுவார். வேடிக்கையில் ஒரு யதார்த்தமா எழுதுறாரு. அவங்க அந்த காரியதரிசிகள்லாம் நிறைய இருந்தாங்களாம் அப்படின்னா தாசில்தார் அவங்க வந்து. அதனால அவங்க ஒவ்வொருத்தரா வந்து வணங்கினாங்களாம். அதனால முறை முறை வணங்கி அப்படின்னு விடலாம் அப்படின்னு எழுதுறாரு. முறை முறை வணங்கி நின்ற ஆரியர் முகத்தை நோக்கி. ஆரியர்கள் சொல்றது அவங்க அந்த இதுல இருக்கக்கூடிய டிபார்ட்மெண்ட் எக்ஸிக்யூட்டிவ்ஸ், அவங்களுடைய முகத்தை நோக்கி ஏதோ ஒரு கட்டளை சொல்றார். அரை திரை நெடுநீர் வையை அணை கடிது அடைத்தல் வேண்டும். வையனுடைய கரையை வேகமா அடைக்கணும். இப்போ கடிது அடைத்தல்ங்கிற ரொம்ப வேகமா செய்யணும். இப்போ தன்னுடைய அந்த துறை அலுவலர்களை பார்த்து முதல் மந்திரி உத்தரவு போடுறார். அதனால வேகமாக இப்ப வைகையுடைய கரையை நம்ம அடைக்க வேண்டும், ஊர் மக்களை பாதுகாக்க வேண்டும். உரையும் இம்மாந்தரெல்லாம் ஒல்லையில் வம்மினன்று. ஊர் மக்கள் எல்லாத்தையும் கூப்பிடுங்க. எப்படி வரணுங்கிறாரு, ஒல்லையில் வம்மினன்று. ஒல்லைனா வேகம்னு அர்த்தம். விரைந்து வர சொல்லுங்க எல்லாரையும், எல்லாருமா சேர்ந்து அந்த பணியை செய்யலாம். அதனால உரையும் இம்மாந்தரெல்லாம் ஒல்லையில் வம்மினன்று பறை அறிவித்து. பறை அறிவித்து, ஏன்னா அவங்க அந்த காலத்துல ஊர்ல இருக்க அனௌன்ஸ்மெண்ட் சிஸ்டம் அதுதான். போய் பறை அடிச்சாங்கன்னா உடனே வந்து வருவாங்க எல்லாரும். பறை அறிவித்து நம் ஊருக்கு இவ்வுரை பரப்பும் என்றார். இது முதல் மந்திரியினுடைய அறிவிப்புன்னு எல்லாருக்கும் போய் சொல்லுங்க அப்படிங்கிற. உடனே டக்கு டக்கு டக்குன்னு போனாங்க. இந்த தெருக்கு அந்த தெருக்கு 4 பேர் எல்லாரும் போய் கடன்னு வந்து அனௌன்ஸ் பண்றாங்க, எல்லாரும் வாங்க வந்து கடை அடைக்கணும். சரி, இப்படி சொன்ன உடனே அவங்க எல்லாம் வந்தாங்களாம். ஏன்னா இப்பவும் ஒரு அனௌன்ஸ்மெண்ட்லாம் பண்ணோம்னு வச்சுக்கோங்க, இப்ப மட்டும் எங்களை கூப்பிடுதீங்க, இப்போ உங்க டிபார்ட்மெண்ட்லாம் என்ன பண்ணிட்டு இருந்தா அவ்வளவு நாள் அப்படின்னு வந்து இதெல்லாம் 2 வரும் இல்லையா. அங்க என்ன வந்ததுங்கிறார். ஆரியர் கடுதின் ஓடி வன்பரை அறிவித்து அம்பொன் தேரியல் வீதிதோறும் சென்றுரை பரப்பும் முன்னே கூறிய கொட்டு மண்சேர் கூடையும் கொண்டு வையை நீரியல் கரை மேல் வந்து நின்றனர் மதுரை மாந்தர். ஆரியர் கடிதின் ஓடி, இவங்க சொன்ன உடனே வேகமா அவங்க எல்லாரும் அவங்கவுங்க ஆளுக்கு ஒரு தெருவுக்கு போய் வன்பறை அறிவித்து அம்பொன் தேரியல் வீதி தோறும் ஒவ்வொரு வீதி, அம்மாசி வீதி ஒன்று, அப்படி மூல வீதி ஒன்று அப்படின்னு எல்லா வீதியிலும் தேர் விடுற ஒவ்வொரு வீதியா அவங்கவுங்க 4 பேரா போய் சொல்றாங்க. ஆனால் தேரியல் வீதி தோறும் சென்று உரை பரப்பும் முன்னேங்கிறார். இவங்க போய் சொல்ல முன்னாடி மதுரை மக்கள்லாம் கரை அடைக்கிறவங்க வந்து நிக்காங்கிற. எப்படின்னா காலா வலு அமைதின்னு இலக்கணம் எழுதிட்டார். அப்படின்னா சொன்னதுக்கு அப்புறம் தான் வராங்க, எவ்வளவு வேகமா வந்தாங்கன்னு சொல்றதுக்காக. சார் பெல்லு தான் அடிக்க முன்னாடி உள்ள வந்துட்டாங்க சார் பாருங்களேன் அப்படிங்கிற. அப்படின்னா என்ன அர்த்தம்னா மிக வேகமாக வந்தார்கள், அதை சொல்லக்காக சொன்னார். தேரியல் வீதி தோறும் சென்று உரை பரப்பும் முன்னே கூறிய கொட்டு. கொட்டுன்னா மண்வெட்டி, மண் வெட்டுறது. அதனால கூறிய கொட்டு மண் சேர் கூடை, அந்த மண்ணை எடுத்து போடுறதுக்கு கூட மண்வெட்டி கூட எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு கூறிய கொட்டு மண் சேர் கூடையும் கொண்டு வையை நீரியல் கரை மேல் வந்து நின்றனர் மதுரை மாந்தர். வந்துட்டாங்க எல்லாரும், இந்த அறிவிப்பு சொல்ல முன்னாடியே வந்தாங்கிறார். அப்படின்னா அவ்வளவு வேகமா மக்கள்லாம் ரொம்ப ஒத்துழைப்பு. மந்திரிட்ட இருந்து ஆணை உடனே எல்லாரும் வராங்க. இப்ப மாணிக்கவாசர் நீரு கொண்டு இலங்கு மேனி மறையவர் நியமம் செய்த வீறு கொண்டு இடங்கள் தோறும் ஆரியர் விரைவில் சென்று கூறு கொண்டு எவர்க்கும் வேறு கோலரை அளந்து செங்கை மாறு கொண்டு உருக்கி வைகை வன்கரை அடைக்கலுற்றார். நீரு கொண்டு இலங்கு மேனி. மந்திரி ஆள் எப்படி இருந்தார்னாரு, பட்டு பீதாம்பரம், அதான் முதல்ல மந்திரியா. இப்ப மந்திரி எப்படி இருக்காருனார், ஒரே ஒண்ணுதான் சொன்னார். நீரு கொண்டு இலங்கு மேனி, நல்ல திருநீர் பூசி இருந்தாருங்கிற. இதான் மந்திரி மாணிக்கவாசருடைய கோலத்தை சொல்றார். மந்திரியான பின்னரும் இப்ப மந்திரியா தான் இருக்கார்.
நீரு கொண்டு இலங்கு மேனி அப்படின்னு என்ன அர்த்தம்? உடம்பெல்லாம் திருநீர் பூசி இருக்குது. அவருக்கு தீட்சை கொடுத்தவரும் உடம்பெல்லாம் திருநீர் பூசி இருக்கார். ஆசிரியர் வழி மாணவர் வழி அவரும் அப்படி இருக்கிறார். நீரு கொண்டு இலங்கு மேனி மறையவர் மாணிக்கவாசர் நியமம் செய்த வீறு கொண்டு அவருடைய உத்தரவை தலைமையில் கொண்டு இந்த காரியதரிசிகள் எல்லாம் அவருடைய அலுவலர்கள் எல்லாம் இடங்கள் தோறும் ஆரியர் விரைவில் சென்று அந்தந்த இடங்களுக்கு போய் உடனே அந்த வேலைகளை ஆரம்பிக்கிறாங்க, மேற்பார்வை செய்யறாங்க. கூறு கொண்டு எவர்க்கும் வேறு கோலறை அளந்து செங்கை, கோலறை அளந்து செங்கையினர் ஆளாளுக்கு ஒரு இதை வச்சு அளந்து நீங்க இந்த பத்தடி நீங்க இந்த பத்தடி எடுங்க நீங்க இந்த பக்கம் அப்படின்னு பிரிச்சு கொடுக்குறாங்க. ஆளாளுக்கு வேலைகளை பிரிச்சு கொடுத்து, இல்லைன்னா என்ன ஆகும்னா மதுரை மாந்தர் எல்லாம் ஒரு இடத்துலயே உண்மையை நிற்பாங்க, ஒரு இடத்துல வேலை நடக்காது. அதனால இவங்க போய் அதெல்லாம் திட்டமிட்டு அருமையா செய்யறாங்க. கூறு கொண்டு எவர்க்கும் வேறு கோல் அறை அளந்து செங்கை மாறு கொண்டு உருக்கி வையை வன்கரை அடைக்கலுற்றார். அவங்க கையில பெரம்பு வச்சிருக்கிறாங்களாம் வேலை வாங்குறதுக்கு. அதனால எல்லாத்துக்கும் பிரிச்சு கொடுத்து இவங்க அந்த மேற்பார்வை செய்யறாங்க, அந்த வேலை நடக்குதுங்கிறார். கண்பெரு களையின் முத்தும் கடகரி மறுப்பின் முத்தும் வெண்பணிலத்தின் முத்தும் வேதகு கரும்பின் முத்தும் வன்புணல் திரைகள் வீச வரையன குவைகள் செய்து பண்பட பொருந்தும் நீருள் பதித்து உயர் வரம்பு செய்வார். மழை வெள்ளம் கொஞ்சம் வடிய ஆரம்பிச்சிருக்கு, அந்த இடம்லாம் இப்படி ரொம்ப சகதிக்காடா கிடக்கு சார் பாம்பெல்லாம் செத்து கிடக்கு சார் அப்படின்னு. ஏன்னா ஒரு வெள்ளம் உண்டாரு, இங்க இந்த வெள்ளத்துல என்ன கிடக்குன்னார். கண் பெரும் களையின் முத்தம் மூங்கிலில் இருந்து வந்த முத்துக்களும் கடகரி மறுப்பின் முத்தம் யானை தந்தத்திலிருந்து உதிர்ந்த முத்துக்களும் வெண்பணி லித்தின் முத்தும் அப்படின்னா வெள்ளிய சங்கில் இருந்து பிறந்த முத்துக்களும் மேதகு கரும்பின் முத்தும் கரும்பு கணையிலிருந்து வந்த முத்துக்களும் வன்புணல் திரைகள் வீச வரையன குவைகள் செய்து அப்படின்னா இதெல்லாம் அங்க துட்டு துட்டா அப்படி கிடக்குதான். அங்க மழை பெஞ்சது, அந்த வெள்ளம் முடிஞ்சு எப்படி இருந்ததுன்னா ஒரே சகதிக்காடா இருந்தது, இதா இருந்ததுன்னு சொல்ல. மூங்கிலுடைய முத்துக்களாகவும் ஒரு மலை போல குவிஞ்சு கிடக்கு, கரும்பினுடைய முத்துக்களும் யானை தந்தத்தினுடைய முத்துக்களும் இப்படி இதெல்லாம் வன்புணல் திரைகள் வீச வலிமையான அலைகள், அந்த நீர் அலைகள் அடிச்சு கொண்டு தள்ளீர்கள். அது எல்லாத்தையும் இப்ப என்ன பண்றாங்க, எடுத்து அதை சரி பண்ணி இடத்தை ரெடி பண்றாங்களாம். வன்புணல் அரை திரைகள் வீச வரையன வரைன மலை, மலை மாதிரி குவிந்து கிடக்காம். குவைகள் செய்து பண்பட பொருந்து அது எல்லாத்தையும் சரிசமமாக்கி பண்பட பொருந்து நீருள் பதித்து உயர் வரம்பு செய்வார். சிலருக்கு தண்ணியிலே கீழே வச்சு மேல ஜோர இது ரெடி பண்ணாங்களாம். அந்த மாதிரி எல்லாம் அங்க கிடக்குது. அடுத்தால மதுரை ஊர் எப்படி இருக்குங்கிறார். பரித்திரள் நிறுத்தும் என்பார், பாம்புகள் உருட்டும் என்பார், திரைப்புணல் மிகுத்ததென்பார், தேவர்களுக்கு அபயம் என்பார், நிறைப்படு அகிலோடு ஆற நெறிப்பட ஒதுக்கி நீடு வரைப்பிடை குவித்து நிற்பார் ஆயினர் மதுரை உள்ளார். பரித்திரள் நிறுத்தும் என்பார். பரித்திரள்ங்கிறது குதிரை, குதிரை பாஞ்சு வார மாதிரி அந்த வெள்ளத்துல மரங்கள்லாம் அடிச்சுட்டு வந்திருக்கு, அதெல்லாம் எடுத்து ஒரு பக்கம் சரி பண்றாங்களாம் ஒரு சார. பாம்புகள் உருட்டும் என்பார். பாம்புகள்லாம் அந்த இடத்துல வைக்கோல்னு அர்த்தம். வைக்கல சுருட்டி தண்ணி போறதை கொஞ்சம் தடுக்கலாம்னு சில பேர் அந்த வேலையை கொஞ்சம் பார்த்துட்டு இருக்காங்க. இந்த பக்கம் கொஞ்சம் வைக்கல சுருட்டி வச்சா தண்ணி அதுக்கு மேல போகாது தடுக்கிறதுக்கு அவங்கவுங்க தெரிஞ்ச அளவுல பண்ணியிருக்காங்க. அதனால பரித்திரள் நிறுத்தும் என்பார், பாம்புகள் உருட்டும் என்பார், திரைப்புணல் மிகுத்ததென்பார். ஒருத்தர் சொல்லாடே தண்ணி அதிகமாகுதுடா, திரைப்புணல் மிகுத்ததென்பார். கவனமா இருங்க, தண்ணி என்ன அதிகமாகுது இந்த இடத்துல. திரைப்புணல் மிகுத்ததென்பார், தேவர்களுக்கு அபயம் என்பார். பெருமானே நீதான் காப்பாத்தணும் ஒரு சாரார் கையை தூக்கி நிக்காங்களாம். இதுக்கு மேல எங்களுக்கு என்ன செய்யணும் தெரியல. தேவர்களுக்கு அபயம் என்பார். நிறைப்படு அகிலோடு ஆற நெறிப்பட ஒதுக்கினி. அந்த வந்த மரங்கள் என்ன அகில் கட்டைகள் சந்தன மரங்கள் அதெல்லாம் வேற அடிச்சுட்டு வந்துதான். வரைப்பிடை குவித்து அதெல்லாம் ஒரு மலை மாதிரி ஒரு ஓரமா குவித்து நிற்பர். குவித்து நிற்பார் ஆயினர் மதுரை உள்ளார். அப்படின்னா என்ன, ஒரு இடத்துல ஒன்று கூடி இதுக்கு மேல என்ன செய்யணும் தெரியல பதட்டத்துல நிக்கிறாங்க. ஒரு சாரார் இப்படி வேலை செய்யறாங்க, வைக்கல சுருட்டி தண்ணி வரதை தடுக்க முடியுமான்னு பாக்குறாங்க, மரத்தை எடுத்து ஒரு மாதிரி ஓரம் கட்டி பண்ண முடியுமான்னு பாக்குறாங்க, சந்தன மரம் அகில் மரம்லாம் அடிச்சுட்டு வருது எடுத்து பாக்குறாங்க. ஒரு சாரார் என்ன செய்யணும் தெரியல, தலைமையில கை வச்சு பெருமானே நீ தான் பார்க்கணும் தேவர்களுக்கு அபயம் அப்படிங்கிறாங்க. எல்லாத்தையும் ஒரு சாரார் ஒரு வாரம் அண்ணு வேடிக்கை பார்த்துட்டு நிற்காங்க குவிந்து நின்று என்ன செய்யணும் தெரியல. இப்படி இருக்கு மதுரைங்கிறார். இந்த நேரத்துல
ஏருடை புதுநீர் வையை இவ்வகை அடைக்கும் எல்லை நீருடை பொலிந்த வேணி நின்மலர்க்கு அன்பு மிக்காள் சீருடை தவத்தின் நிற்பாள் செம்மனச் செல்வி என்னும் பேருடை நரை மூதாட்டி பெற்று பிட்டு விற்று உணர்வு கொள்வாள். இப்பதான் கதாநாயகி அறிமுகப்படுத்துறார். பாட்டியை கொண்டாடுறாரு, வந்தி பாட்டியை தான் உள்ள கொண்டாடா இருப்பேன். அருமையா சொன்னார். அறிமுகமே எப்படி சொன்னார் பாருங்க. ஏருடை புதுநீர் வையை இவ்வகை அடைக்கும் எல்லை. புதுமையான வெள்ளம் என, புதுமையான வெள்ளம்னா ஒன்னு இதுவரை கண்டிராத வெள்ளம், இன்னொன்னு அடக்க அடக்க இன்னும் வந்துகிட்டே இருக்கு. அதனால ஒன்னொன்னு புது புது நீரா, புதுமை வெள்ளம் அடைக்கும் எல்லை. யார் சார்? இப்ப அந்த பாட்டியை எப்படி அறிமுகப்படுத்த பாருங்க. நீருடை பொலிந்த வேணி. நீருடை பொலிந்த வேணிங்கிறது, வேணின்னா சடை, அது ஈரமாவே நீரோடு இருக்கிற சடையினாரு பெருமான். என கங்கையினால அது பனித்த சடையும்னார். குனித்த புருவமும் கொவ்வை செவ்வாயில் குமின் சிரிப்பும் பனித்த சடையும்னார். பனித்த சடைன்னு ஈரமான சடைன்னு அர்த்தம். ஏன் ஈரமான சடையினாரு? அது கங்கை இருக்கு, அதனால எப்பவும் ஈரமா தான் இருக்கும். தலைமையிலேயே தண்ணி வச்சுட்டு இருந்தா பிறகு அப்படின்னு. அதனால அதே மாதிரி சொன்னாரு, நீர் உடை பொலிந்த. அதனால கங்கையை கொண்ட அந்த சடை வேணி. நீருடை பொலிந்த வேணி நின்மலர்க்கு அன்பு மிக்காள். இன்னை பேரை சொல்லல, எப்படி சொன்னார்? ஒரு வார்த்தை சொன்னார். அந்த சடையிலே கங்கையை, அதை ஈரமான சடை உடைய அவனுக்கு அவன் மீது ரொம்ப அன்பு கொண்டவள் ஒருத்தி அப்படின்னு கதையை ஆரம்பிக்காது. எப்படி ஆரம்பிச்சாரு? இதுதான் இந்த அறிமுகப்படுத்துற பாங்கு இருக்கு பார்த்தீங்களா? இதுதான் அந்த ஆசிரியர்கள். நேர வந்தி பாட்டி என்று ஒருத்தி அப்படின்னு ஆரம்பிக்கல. நீருடை பொலிந்த வேணி நின்மலர்க்கு அன்பு மிக்காள். அடுத்த ஒரு வார்த்தை போட்டார். சீருடை தவத்தின் நிற்பாள். தவத்தில உயர்ந்த நிற்பாள். யார் சார்? பேரை சொல்லிடுங்களேன். செம்மனச் செல்வி என்னும் அந்த பாட்டி பேரு செம்மனச் செல்வி. ஆதார் கார்டு அப்படிதான் பேர் இருக்கு. செம்மனச் செல்வி என்னும் பேருடை நரை மூதாட்டி. ரொம்ப வயசான பாட்டி. பிட்டு விற்று உணவு கொள்வாள். இந்த பாட்டி என்ன பண்ணுறாரு? ஏதோ பிட்டு வச்சு வியாபாரம் பண்ணி கதையை ஓட்டிக்கிட்டு இருக்கு அப்படின்னு அந்த பாட்டியை அறிமுகப்படுத்துறாரு. இப்படி ரெண்டு சொல் சொன்னார், ரொம்ப முக்கியம். நின்மலர், நீருடை பொலிந்த வேணி நின்மலர்க்கு அன்பு மிக்காள். முதல்ல சரி, அன்பு கொண்டு அதே நேரத்துல வழிபாட்டிலேயே ரொம்ப சிறந்திருந்த சீருடை தவத்தின் நிற்பாள். பெரிய புராணத்திலையும் இந்த பாங்கு பார்க்கலாம். இதெல்லாம் தான் அந்த நெறியா பாடுற பெரியவங்க. திருவொற்றியூர் கோயில்ல சங்கிலி நாச்சியார பார்த்தாரு சுந்தரர். பார்த்துட்டு என்ன பண்ணாரு? சுவாமிகிட்ட அந்த அம்மாவை எனக்கு பிடிச்சிருக்குன்னாரு. சுவாமி இப்ப அங்க போறான். சுவாமி நிலைமை பார்த்தா ரொம்ப அவ்வளவு சாதாரணமான வேலை கிடையாது. ஏன்னா ஏற்கனவே கல்யாணம் ஆயிருக்கு. இப்ப போய் நீ இவனை கல்யாணம் பண்ணிக்கோன்னு சொல்றது அவ்வளவு இதானது கிடையாது. ஆனா போறான் இல்லைங்களா? அங்க போய் என்ன பண்ணா, இப்ப சுந்தரரை அறிமுகப்படுத்தணும். அந்த அம்மாவுக்கு அது வரைக்கும் தெரில. சுந்தரரை அறிமுகப்படுத்தணும்னா ஏதோ நம்ம என்ன வேலை பார்க்குறான்னு கேட்பாங்க. ஊர்ல நிலபுலம் இருக்கா கேட்பாங்கல்ல. அதனால எப்படி ஆரம்பிச்சார் பாருங்க. சாரும் தவத்து சங்கிலிகள். எடுத்த உடனே என்ன பண்ணாரு? சங்கிலியினுடைய பெருமையை சொல்லி ஆரம்பிக்கிறார் சுவாமி. சார், நீங்க ஒரு ஆள்கிட்ட போய் ஒரு காரியம் நடக்கணும், நேர போய் நம்ம வேலையாக முடியாது, அவரை பத்திய பெருமையை முதல்ல சொல்லணும். அப்பதான் அவங்க வாங்க உட்காருங்க காஃபி சாப்பிடுங்கம்பாங்க. அதுக்கப்புறம் நம்ம வேலையை மெல்ல சொல்லணும். இது யார் சொல்லி கொடுக்குறா? சாமி சொல்லி கொடுக்குறான். நேர போய் சங்கிலிட்ட சாரும் தவத்து சங்கிலிகள். சங்கிலி அப்பவும் ஐயோ இல்லை, நான் அப்படிலாம் தவத்தும் அப்படிலாம் ஒண்ணும் இல்லைங்க அப்படின்னு. ஏன்னா சுவாமிகிட்ட ஒரே ஒரு வார்த்தை சொன்னார். சால என்பால் அன்புடையான். இவ்வளவுதான் சொன்னான். சால என்பால் அன்புடையான். வேற யாரும் சொல்ல. சுந்தரருக்கு சுவாமி மேல ரொம்ப அன்புன்னு நீங்களும் நானும் சொல்லலாம், சேக்கலார் சுவாமிகள் சொல்லலாம். அதெல்லாம் விட சிறப்பியாது. சுவாமியே சொல்லிட்டான். சால என்பால் அன்புடையான். அந்த அம்மா பாதி பிளாட் இப்பமே. ஏன்னா அப்படி ஒரு ஆளை தான் வேணும்னு அது மனசுல நினைச்சிட்டு இருக்கு. அடுத்தால ஒரு வார்த்தை போட்ட. அப்படி அன்பு இருந்தாலும் மட்டுமல்ல, வழிபாட்டிலையும் அப்படி. மேரு வரையினும் மேம்பட்ட தவத்தான். மேருமலை பெருசா இவன் செஞ்ச தவம் பெருசான்னா, மேருமலை சிறுசு இவன் செஞ்ச தவம் பெருசுன்னு யார் சொல்றா? தவத்தின் தலைவர் சொல்றார். சர்டிபிகேட் கொடுக்கிறார். அங்க
சாரும் தவத்து சங்கிலிகள் சால என்பால் அன்புடையான் மேறு வரையினும் மேம்பட்ட தவத்தான். அங்கனே டீல் க்ளோஸ் ஆயிடுது. அந்த அம்மா ஒத்துக்கிட்டு. அப்போ ஒரு அறிமுகம் செய்யும்போது என்ன சொன்னார் பாருங்க, முதல்ல அன்பு, அதுக்கப்புறம் அவன் செஞ்ச வழிபாடு. வந்திப்பாட்டி அறிமுகம் செய்யறார் கடவுள் மாமுடி, அப்படியே செய்யறான் மனுஷன். நீருடை பொலிந்தவே நீ நின்மலர்க்கு அன்பு மிக்காள். அடுத்த வார்த்தை சீருடை தவத்தின் நிற்பாள். தான் அந்த பாங்கு பெரியவங்க. புராணங்களை ஒரு புராணத்துக்கு ஒரு புராணம் ஒப்பீடு செய்யும் பொழுதுதானே சார் அந்த நெறியில் அப்படியே எல்லாரும் பேசுறாங்கன்னு தெரியுது. கண்ணப்ப நாயனார் சொல்றார், சேகலா சுவாமி சொல்றார், சார் வரும் தவங்கள் செய்து முனிவரும் அமரர்தாமும் கார்வரை அடவி சேர்ந்தும் காணுதற்கு அறியாதம்மை. முனிவர்களெல்லாம் மேகம் சூழ்ந்து இருக்கின்ற காடு, அதுல போய் இருந்து தவம் செய்து அப்பேற்பட்ட உயர்ந்த நிலையில இருந்தவங்களுக்கு கூட சாமி கிடைக்கலையா. எப்படி சொன்னார் பாருங்க, சார்வரும் தவங்கள். சார்வரும்னா ரொம்ப உயர்ந்த நிலையில உள்ள தவங்கள். என்ன மாதிரி தவம்னாரு, குளிர்கின்ற காலத்துல பனி இதுல ஆடை இல்லாமல் இதுல இருப்பாங்களா, சுடுகின்ற வெயில்ல நிற்பாங்களா, உணவு இல்லாம இருப்பாங்க, தாகத்துக்கு தண்ணி குடிக்காம இருப்பாங்க. இதெல்லாம் இந்த தவத்துல உள்ள இலக்கணங்கள். அந்த மாதிரி நிற்கக்கூடிய முனிவர்களாம். சார்வரும் தவங்கள் செய்து முனிவரும் அமரர்தாமும் தேவர்களும் கார்வரை அடவி சேர்ந்தும். கார்வரை அடவினர் மேகங்கள் உரசிட்டு இருக்கிற மாதிரி. அடவின்னா காடு. அப்பர் சுவாமிகள் சொல்லுவார், அவையெல்லாம் ஊரல்ல அடவி காடையும். அடவினா காடு. அந்த மாதிரி அது அடவி சேர்ந்தும் அந்த காட்டுல போய் உட்கார்ந்துக்கிட்டு, அந்த மாதிரி காட்டுல போய் உட்கார்ந்தா என்ன சார் இருக்கும்? அங்க ஆரிய பவன் ஆனந்த பவன்லாம் இருக்காது. அந்த மாதிரி காட்டுக்குள்ள போய் உட்கார்ந்தா எப்படி இருக்கும்? வேற எந்த நினைப்பு இருக்காது, ஆள் நடமாட்டம் இருக்காது, யாரும் பேச்சு துணைக்கு ஆள் இருக்காது. சுவாமியே நினைச்சிட்டு போய் உட்கார்ந்துருப்பான். எவ்வளவு நாளா இருக்கீங்க அப்படின்னா, அது ஒரு 200-300 வருஷமா. சரி, எதுக்காக உட்கார்ந்துருக்கீங்க? சாமியை பார்க்க. எப்ப வருவாரு தெரியல. சாப்பாடு புற்றுமாய் மரமாய் புனல் காலே உண்டியாய் அண்ட வானருங்கிறார். சொல்லிட்டு போயிட்டார். சாப்பாடுக்கு என்ன, அந்த ஓரத்துல கொஞ்சம் தண்ணி போகும், அப்பப்போ குடிச்சு விடுவோம். சரி, அது இல்லை அப்படின்னா காத்த குடிச்சு விடுவோம். இதுதான் சாப்பாடா வருஷக்கணக்கா நிக்கிறாங்க. அப்படி இன்னும் சாமி என்ன பார்க்கலையாம். அதுதான் சொல்ல வர்றார். சார் வரும் தவங்கள் செய்து முனிவரும் அமரர்தாமும் சார் வரை அடவி சேர்ந்தும் காணுதற்கு அறியார் தம்மை. அவரை ஆர்வம் முன் பெருகு ஆரா அன்பினில் கண்டுகொண்டே நேர்வர நோக்கி நின்றால் நீல் இருள் நீங்க என்றார். இரவு முழுதும் கையில வில்லேந்தி குடுமித்தேவருக்கு வனவிலங்குகள்னால எதுவும் தொந்தரவு வந்துடக்கூடாதுன்னு பக்கத்துல நைட்டு பூரா வாட்ச்மேன் மாதிரி நின்றுக்கிறாரு கண்ணப்பர். அவருக்கு சுவாமி கண்ணு தெரியலானா. அதை சொல்றார், ஆர்வம் முன்பெருக ஆரா அன்பினில் கண்டுகொண்டே நேர்வர நோக்கி நின்றார் நீள் இருள் நீங்க என்றார். ஏன் இந்த தேவர்களுக்கெல்லாம் கிடைக்கல? சிகேசை அழுகிறார். தன்முனை பற்று செய்ய வேண்டிய தவம் அவ்வாறு இல்லாததால் எழுதி போயிட்டார். ஏன்னா நான் தவம் செய்கிறேன் அப்படின்னு சொன்னா ஒளிஞ்சுதான், அந்த தவத்துக்கு மதிப்பு இல்லையா. அதெல்லாம் இல்லாம அப்போ வழிபாடு செய்ய வேண்டியிருக்கு. அந்த வழிபாட்டில் எப்படி செய்ய வேண்டியிருக்குனாரு, அன்பு வேண்டியிருக்கு. இந்த ரெண்டும் வேண்டியிருக்கு. அதைத்தான் இங்க பாட்டிட்டு அறிமுகப்படுத்த முடியாது சொன்ன. நின்மலர் அன்பு மிக்காள் முதல்ல, அடுத்தது சீருடை தவத்தின் நிற்பாள். ரெண்டும் திருமூலரே போற பகல எளிமையா ஒரே வார்த்தையில் சொல்லிட்டு போயிட்டார். என்பே விறகா இறைச்சி அறுத்திட்டு பொன்போர் கணலில் பொரிய வறுப்பினும் அன்போடு அகங்குலைவார் கன்றி என்போன் மணியினை எய்த ஒன்னார். இப்போ இவ்வளவு உயர்ந்த அளவுல நீ உடம்பை வருத்தி தவம் செய்தாலும் அன்போடு சுவாமியை நினைக்கலன்னா கிடைக்க மாட்டான்னு. அப்ப வழிபாடு செய்யணும். அந்த வழிபாடு எப்படி இருக்கணும்? அன்போடு இருக்கணும். அதனால பாட்டியை அறிமுகப்படுத்தும் பொழுது கடவுள் மாமன் எப்படி போட்டார்? நீருடை பொலிந்தவேணி நென்மலர்க்கு அன்புமிக்காள் சீருடை தவத்தின் நிற்பாள். இப்பதான் பேரே சொல்றார். செம்மன செல்வி என்னும் பேருடை, அந்த பேரை கொண்ட செம்மன செல்வின்னு அந்த அம்மாவுக்கு பேரு. ஏன்னா அது அவங்கள பத்தி வேற யாருக்கும் பெருசா ஒன்றும் தெரில, அதனால பேர்ல இருந்து சொல்ல வேண்டியிருக்கு. செம்மன செல்வின்னு ஒரு பாட்டிமா மதுரையில. சரிங்க, என்ன வேலை பார்க்குறாங்க, என்ன பண்றாங்க சொல்லணும். நரை மூதாட்டி, ரொம்ப வயசான அம்மா. சரி, என்ன பண்றாங்க இப்பன்னாரு? பிட்டு விற்று உணவு கொள்வாள்.
காலையிலேருந்து சாயங்காலம் வரைக்கும் அந்த அங்கே உட்காந்து விட்டு வித்துட்டு இருக்கோம். ஏதோ அந்த வித்ததில் கொஞ்சம் வச்சிருந்து அன்னைக்கு ராத்திரி சாப்பாட்டுக்கு அப்படி தான் ஓட்டிகிட்டு இருக்க காலத்தை. சரி, இப்போ அந்த பாட்டியை தான் சொல்ல போறேன்னு கொண்டாடுறார். ஆங்கு அவள் கலந்து நீக்கும் கோளரை அடைப்பதின்றி ஓங்கலை புதுநீர் வையை உடைப்பினை அடைக்கும் எல்லை தீங்குளது அருகனாளர் சென்றவருக்கு உருகன் செய்ய ஈங்கி எமக்கு உறுதியாவார் யாவரோ என்றிறங்கி அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட அந்த பகுதி அதை அடைக்கிறதுக்கு இந்த அம்மாவால போய் மண்ணொட்டி வச்சு மண்ணெல்லாம் கொட்ட முடியுமா? முடியல. அதனால இதை அடைப்பதின்றி அடைக்க முடியல. அதே நேரத்தில் அங்க பெரம்ப வச்சுக்கிட்டு சுத்திட்டு அவங்க எல்லாரும் அந்த அலுவலர்கள் எல்லா வேலைகளும் ஒழுங்கா நடக்கான்னு பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. அதை பார்க்கும் பொழுது இந்த அம்மாவுக்கு பயமா இருக்கு. ஏன்னா அது செய்யாதவர்களை அவர்கள் தண்டிப்பார்கள். அது சொல்றார், தீங்கு உளது அருகனாளர் சென்று உருகன் செய்ய, உருகன்னா அவங்களை தண்டிக்கிறது, அவர்களை தண்டிப்பார்களே என்று ஈங்கி எமக்கு உறுதியாவர் யாவரோ என்றிறங்கி. இப்ப இதை அடைக்கலைன்னா அவங்க தண்டிப்பாங்க, ஆனா எனக்கு உதவி பண்றதுக்கு இங்க யார் இருக்கிறா அப்படின்னு அந்த அம்மா வருத்தப்படுறாங்க. வருத்தப்பட்டுட்டு என்ன பண்ணாங்கன்னு ஓன்னு வீட்டுல உட்காந்து அழுதாங்க. சார் இல்ல இல்ல என்ன பண்ணாங்கன்னு எல்லாத்துக்கும் இருக்கிறார் சொக்கநாத பெருமான். நேர காலையில அங்க போயிட்டாங்க. சொல்ற, பிட்டினை கூலி கொண்டு பெருங்கரை அடைப்பாரின்றி நெட்டிலை சூலமேந்து நின்மலன் கோயில் எய்தி மட்டரத் தளர்ந்த கொங்கை மார்பினில் கண்ணீர் வார எட்டு உரு திரண்ட பாதம் இறைஞ்சி நின்று இணைய கூறும் பிட்டினை கூலி கொண்டு பெருங்கரை அடைப்பாரின்றி. அது யாராவது ஆள் எதிர்பார்த்துருக்கு, நான் கொஞ்சம் புட்டு தரப்பா சாப்பிட்டு நீ போய் அடைச்சு கொடுன்னு. அது எவன் இதுட்டு பிட்டை வாங்கிட்டாங்க அடைக்கிறதுக்கு எவன் தயாராக இருந்திருக்க ஒன்றும் தயாரில்லை. அது ஒன்றும் பெரிய இது இல்லை. அதனால அதுக்கு ஆள் கிடைக்கல பாவம். அதனால பிட்டினை கூலி கொண்டு பெருங்கரை அடைப்பாரின்றி. இந்த அம்மாவுக்கு அதுக்கு மேல என்ன செய்யன்னு தெரியல, ஏன்னா வேற பணம்லாம் இல்லை. அதனால என்ன பண்ணுச்சுன்னாரு, நெட்டிலை சூலம் ஏந்து, சூலபாணியா சுவாமி, நின்மலன் கோயில் எய்தி, மதுரை கோயிலுக்கு போச்சு. நேர பெருமான்கிட்ட போச்சு. போய் மட்டர தளர்ந்த கொங்கை, அருமையான ஒரு அர்த்தம் சொல்லிட்டார். மட்டர தளர்ந்த கொங்கை அப்படின்னா ரொம்ப வயசானவங்கன்னு அர்த்தம். அதாவது அந்த மார்பகம் எல்லாம் ரொம்ப அப்படியே தொங்கி அப்படின்னு அது 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 அந்த அம்மாவுடைய வயசுக்காக. மட்டுன்னா அளவுன்னு அர்த்தம். மட்டர தளர்ந்தனா ஒரு அளவுக்கு மேல தொங்கின்னு அர்த்தம். அப்படின்னா ரொம்ப வயசான கோலத்தை காட்டுறாரு. நம்ம திருவிழா பணத்துல ஒண்ணு சொல்லுவார், நமக்கும் மீனாட்சி அம்மைக்கு உள்ள ஒரு வித்தியாசத்தை அப்படி கொண்டுருவார். மீனாட்சி அம்மைக்கு வழிபாடு முதல்ல திருவிழாப்பானதுல எடுத்த உடனே அந்த முதல்ல பாயிரத்துல வழிபாடு செய்யும் பொழுது அங்கே இருக்கண்ணி அம்மைக்கு வழிபாடு செய்வார். அங்க ஒரு துதி சொல்லும் பொழுது சொல்லுவார், இந்த உலகத்துல ஒரு 4 பிள்ளைகள் பத்தாங்க, வயசு 70 ஆச்சு 80 ஆச்சு அப்படின்னா மூப்பு வரும். மூப்பு வரும் பொழுது என்ன ஆகும்னா, இப்ப இந்த பாட்டிக்கு சொன்ன மாதிரி தான் அவங்களே மாறுமம் எல்லாம் ரொம்ப தொங்கி போன வயசு. இந்த சராசர உலகங்களை எல்லாம் என்று இவ்வளவு வயசாச்சு. அப்ப மீனாட்சி அம்மைக்கு அது எப்படி இருக்கு? அந்த ஆளுக்கு சந்தேகம் வருது. அது பாடுறாரு, பங்கையற்கண்ணறிய பரம்பரன் உருவே தனக்குரிய படிவமாகி. சுவாமியினுடைய உருவத்துல பாதி வாங்கினதுனால அவனுக்குள்ள உருவமே பாதியாகி இங்கு அயற்கண் உலகம் என்று, இங்கு அயற்கண் உலகம் என்று, இந்த உலகம் அந்த உலகம் எல்லாத்தையும் என்று எண்ணிறந்த சராசரங்கள் ஈந்தும் எண்ணிறந்த உலகங்களை எல்லாம் படைத்தும் தாளா கொங்கையற்கண். அம்மாவினுடைய கொங்கை எப்படி இருக்கும்னாரு, அது எப்போதும் ஒரே மாதிரி இருக்குனாது. ஏன்னா அது தெய்வ உருவம். அதனால இங்க பாட்டிய சொல்லும் பொழுது எப்படி சொல்லிட்டாருன்னா, மட்டர தளர்ந்த கொங்கை மார்பினில் கண்ணீர் வார. அந்த மார்பில இவங்க விடுத கண்ணீர் அங்க வரைக்கும் இதாகுதான். ஏன்னா கோயில் முன்னாடி வேணும்னு அழுறாங்க பெருமான்ட்ட. மட்டர தளர்ந்த கொங்கை மார்பினில் கண்ணீர் வார எட்டு உரு திரண்ட பாதம். எட்டு உரு திரண்ட பாதம்னா அட்டமூர்த்தி ஆயிருக்கு. இருநிலனாய் தீயாய் நீருமாகி ஏமானனாய் எரியும் காற்றுமாகி அருநிலைய திங்களாய் ஞாயிறாய் ஆகாசமாய் அட்டமூர்த்தியாய். அப்புறம் சொல்லி சுவாமி 5 நிலம் நீர்த்தி காத்து ஆகாயம், சூரியன் சந்திரன் 2, ஆன்மா 1. ஏமானனாய்ங்கிறது ஆன்மா.
ஆக இந்த 8 வடிவத்திலும் சுவாமி இருக்கான். அட்டமூர்த்தமாய் வழிபாடு செய்தல் ஒரு மரபு. அதை வந்து ஞாபகம் சொல்ல. நிலம் நீர் நெருப்பு உயிர் நீள் விசும்பு நிலா பகலோன் புலனாய மைந்தனோடு என் வகையாய் புணர்ந்த நின்றான் தோல் நோக்கத்துல சொல்றாரு. இப்படி எல்லாம் வந்து அவன் அவன் நிக்கிற பெருமையை மாணிக்கவாசகரும் சொல்றாரு. அதுதான் இங்க வந்து கடவுள் மாமனியர் சொல்ற 8 திரண்ட அப்படின்னா அட்டமூர்த்தியாய் இருக்கின்ற அவனுடைய பாதம் இறைஞ்சு பெருமானுடைய பாதத்துல வணங்கி நின்று இணைய கூறும் கீழ்கண்டவாறு சொல்றாங்களாம். என்ன சொல்றாங்கன்னா, நெட்டரவ கச்சுடையாய் அம்மா பாட்டி வந்து காலையில போய் சொக்கநாத பெருமான் முன்னாடி நின்று சொல்லுது. நெட்டரவ கச்சுடையாய் நீல திருமாதின் வட்டமுலை தழும்புபட வந்தனையும் திருமார்பா கட்டிய செஞ்சடையாய் உன் கண்ணருள் கொண்டு எப்பொழுதும் பிட்டினை விற்று உன்பேர்க்கும் பேரிடும்பை உளதாமோ. நெட்டரவ கச்சுடையாய் அப்படின்னா வந்து பெரிய பாம்பு பெரிய சர்ப்பங்கள் அந்த பாம்புகளை எல்லாம் கொண்டவன். அதான் நெட்டு அற கச்சுடையாய் நீல நிற திருமாதின் வட்டமுலை தழும்புபட வந்தனையும் திருமார்பா. இது வந்து அம்மா வந்து அவரை வழிபாடு செய்யும் பொழுது மதுரையில மகளாக தோன்றிய பொழுது அவளுக்கு 3 தனங்களோட தோன்ற அதை கண்டு முதல்ல வருத்தப்பட்டு உன்னுடைய திருமணத்தின் போது அதுல ஒரு தனம் வந்து மறையும் என்று சொன்னாங்களாம். இது வந்து உமையம்மையாருக்கு நடந்தது. அம்மா வந்து ஒருத்தரையா வென்று கொண்டு போய் கடைசியில கைலாயத்துக்கே போய் உடனே பொழுது சுவாமியை பார்த்த உடனே ஒன்று வந்து அதுல இதாயிருச்சு. அப்ப இவர் தான் கணவர் அப்படின்னு வந்து தெரிஞ்சு போச்சு. அப்படித்தான் வந்து அதை வந்து நீல திருமாதின் வட்டமுலை தழும்புபட வந்தனையும் திருமார்பா. அந்த வழிபாடு எங்கன்னா காஞ்சிபுரத்துல வந்து செய்றார். அந்த காஞ்சிபுரத்துல தான் காஞ்சி புராணத்துல சுவாமி சிவஞான அருமையா சொல்றார். தழுவ குலைந்த படலம்னே ஒரு படலம் பண்றார். அதுல சொல்றார். அதனால வந்து என்ன பண்ணாரு, அம்மாவை வந்து ஒரு நாள் ஐயாவுடைய கண்ணை வந்து அம்மா பொத்திட்டாங்களாம். ஐயாவுடைய கண்ணை பத்தினோடனே உலகம் இருந்துருச்சா. இதை கண்டு அம்மா வந்து ஐயாவுக்கும் வந்து அதனால என்ன பண்றாரு, நீ பூலோகத்துல போய் கடுமையாக தவம் புரி அப்படின்னு சொல்றாரு. எங்க போய் தவம் புரியணும்னா காஞ்சிபுரத்துல வந்து கம்பைமா நதி கரையில செய்றாங்க. அங்க அம்மா செஞ்ச வழிபாடு எப்படிங்கிறத சிவஞான சுவாமி சொல்றாரு பாருங்க. அதாவது அடியார்கள் செய்த வழிபாடு சரி, அதெல்லாம் ரைட்டு, இப்படி செய்யணும் அப்படி செய்யணும். அம்மா வந்து ஐயாக்கு செய்யறதுல என்ன இருக்கு, ஆனா அப்படி வழிபாடு செஞ்சாங்க. அருமையா சொல்றாரு. ஒருங்கிய மனத்தின் அஞ்செழுத்தும் ஓதியே, யார் அம்மா வழிபாடு செய்யறாங்க. ஒருங்கிய மனத்தின் மனம் ஒன்றி இருந்து நினைமென்கள்னு ஒருங்கிய மனத்தின் அஞ்செழுத்தும் ஓதியே கருங்குழல் கற்றை மேல் குவித்த கையோடும் கருங்குழல் கற்றையோடும் தன்னுடைய கருமையான அந்த கூந்தலுக்கு மேல 2 கை வச்சு அம்மா வணங்குறாங்களாம் சுவாமிய. கருங்குழல் கற்றை மேல் குவித்த கையோடும் பெருங்களி துளும்பி உள் புகுந்து பிஞகர் மருங்குற முறை வணங்கி எத்தினாள் அப்படின்னு ரொம்ப முறையா வந்து அம்மா வழிபாடு செஞ்சாங்கிறார். அந்த வழிபாடு செய்யும்போது சுவாமி ஆட்கொள்ளணும்னு நினைக்கிறப்ப என்ன பண்ணார், கம்பைமா நதியில வெள்ளம் வந்தது. வெள்ளம் வந்த உடனே அந்த சிவலிங்கத்ததே அது சூழ்ந்தது. அம்மா என்ன பண்ணாங்க, அப்படியே சிவலிங்கத்தை தழுவி கொண்டார்கள். அந்த இடத்த சொல்லும்போது என்ன பண்ணாரு, வழிபாடு செய்யறாங்கன்னு சொல்லும் பொழுதெல்லாம் சுவாமியை வழிபாடு செய்தார்னு சொல்லிட்டே வரு சிவஞான சுவாமி. இந்த இடத்துல ஒரு சொன்னாரு, அடுத்த பாட்டிலையும் சொல்லுவார். அகில் புகை தீபம் எல்லாம் இனிதளித்து அரக்கு நன்னீர் மகிழ்ச்சியில் சுழற்றி பல்கால் வலம் செய்து, அம்மாவே பல்கால் வலம் செய்து வணங்கி போற்றி இகப்பில் அஞ்செழுத்தும் எண்ணி. இங்கனதான் சிவஞான சுவாமிகளுக்கு ஒரு சந்தேகம் வருது. வணங்கினாங்க, அஞ்செழுத்த நினைச்சாங்க, தூபம் தீபம் காட்டினாங்க, சரி இதுக்கு மேலேயும் ஒருவேளை அம்மா வந்து என்ன வழிபாடு செஞ்சாங்கன்னு நாம யார் சொல்றதுக்கு? அதனால ஒரு வார்த்தை கேர்ஃபுல்லா போட்டார், இன்ன பிறவு மாற்றி போ, இதுவோ மிச்சம் எல்லாம் செஞ்சாங்கன்னு போயிட்டார். ஏன்னா அம்மா வழிபாடு செஞ்சது எப்படிங்கிறது நாம யாரும் சொல்ல முடியும், அம்மா மனசுல என்ன நினைச்சாங்கன்னு தெரியும். அதனால என்ன பண்ணிட்டாரு, அகில் புகை தீபம் எல்லாம் இனிதளித்து அரக்கு நன்னீர் மகிழ்ச்சியில் சுழற்றி பல்கால் வளம் செய்து வணங்கி போற்றி இகப்பில் அஞ்செழுத்தும் எண்ணி சொன்னவரு, இன்னன பிறவு மாற்றி
முகிழ்த்த பேர் அன்பின் ஆன்ற பூசனை முற்றச் செய்தாள். இப்படிலாம் பூசை செஞ்சு கம்பை கரையில நதியில வர சுவாமியை வந்து தழுவி கொண்டாள். இதுவரைக்கும் சுவாமி சுவாமின்னு சொல்லிட்டு வந்தேன். இந்த இடத்துல வரும்பொழுது ஒரு கொடி எழுந்து செம்பன் உயர்வரை குவடு தன்னை இரு கொழுந்து இருபால் போக்கி தளியி என எழுந்து வல்லே முருகலர் வேதி உம்பர் தன் வல முழந்தாள் ஊன்றி கால என கீழே. அதனால தன்னுடைய முழங்கால ஊன்றி அந்த லிங்கத்தை இது பண்றார். கருமணி பாவை அன்னாள், கருமணி பாவைனா கண்ணு, ஒரு கருமையான கண், ஒரு அழகு. கருமணி பாவை அன்னாள் சுவாமியை தழுவிக்கொண்டார் இல்ல, பெருமானை தழுவிக்கொண்டார் இல்ல, கருமணி பாவை அன்னாள் கணவரை தழுவிக்கொண்டாள் போட்டார் இந்த இடத்துல. அது வரைக்கும் சுவாமின்னு சொல்லிட்டே வந்தவரு இந்த இடத்துல தழுவிக்கொண்டாள் என்ன சொல்லிட்டாரு, கணவரை தழுவிக்கொண்டாள். அந்த வழிபாடை எல்லாம் இங்க வந்து இப்ப பாட்டி ஞாபகப்படுது. நெட்டரவ கச்சுடையாய் நீல நிற திருமாதின் வட்டமுலை தழும்புபட வந்த அணையும் திருமார்பா கட்டிய செஞ்சடையாய் உன் கண்ணருள் கொண்டு எப்பொழுதும் பிட்டினை விட்டு உன்பேர்க்கும். பிட்டு வித்து செய்யறதும் ஒவ்வொரு நாளும் என்ன பண்ணுவாங்களாம், சுவாமி சொக்கநாதருடைய திருவருள் நினைச்சுதான் அது செய்யறாங்களாம். முதல் பிட்டை வந்து என்ன பண்ணுவாங்களாம், சொக்கநாதருக்கு வச்சுட்டு தான் விற்பாங்களாம். அது திருவிழா பணத்தை சொல்றாரு. பிட்டு வச்சு அந்த பாட்டியை ஏதோ பிட்டு வைக்குது, அந்த பிட்டலுடைய முதல் இது வந்து எங்க வைக்கும் அப்படின்னது அது சுவாமிக்கு தான் முதல்ல வச்சுட்டு சொக்கநாதருக்கு கொடுத்துட்டு தான் அப்புறம் வியாபாரத்தை ஸ்டார்ட் பண்றது. அது சொல்றார், கட்டிய செஞ்சடையாய் உன் கண்ணருள் கொண்டு எப்பொழுதும் பிட்டினை விற்று, எப்பொழுதும் உன்னுடைய கண்ணருள் கொண்டு பிட்டினை விற்று உன்பேர்க்கும் பேரிடும்பை உளதாமோ. அப்படிப்பட்ட எனக்கு பெரிய துயர் வரலாமா, உன்னையதானப்பா நான் நினைச்சுட்டு இருக்கிறேன் அப்படின்னு வழிபாடு. அருமையா தலை வழிபாட்டை சொல்ல பாருங்க. ஆறுடன் நான் இனி புகழ்வேன் எனையுடையாய் வையினன் நீர் உடையாது அடைக்கும் வகை நீ சிறிது என்று அருளாயேல் சீருடையாய் உனக்கு அடிமை செய்யும் எவர்க்கு எளிய எனும் பேருடையாய் எனப் பலரும் பேசும் மொழி பழுதாமே. ஆறுடன் நான் இனி புகழ்வேன். எனக்குன்னு யார்ப்பா இருக்கிறா? எனக்கு தெரிஞ்ச ஒரே ஒரு ஆளு சொக்கநாதர் தான். அதனால இப்ப சொக்கநாதர் முன்னாடி வந்து நிக்குது. சொல்லிட்டு ஒன்னே ஒண்ணு சொல்லுச்சு, ஆறுடன் இனி புகழ்வேன். நான் யாரு தெரியும் எனக்கு. இதுதான் வழிபாட்டின் மேன்மையான நிலை. என்னன்னா நீயே அடைக்கலம், அந்த நிலைக்கு வரும். அப்புறம் சொன்ன ஒரே வார்த்தையில சொன்ன, உற்றவரும் உறுதுணையும் நீயே என்றும் உன்னையல்லால் ஒரு தெய்வம் உள்கேன் என்றும் குற்றரவ கச்சார்த்த புனிதா என்றும் பொழில் ஆரூரா என்றென்றே போற்றான் என்றேன். இது பண்ணா எங்க கிடைக்கும்னாரு, பரகதிக்கு இடம் கேட்டார். அங்க இடங்கிற இல்லைங்களா, பரகதிக்கு செல்ல ஒரு பரிசு வேண்டும், சுற்றி நின்ற சூழ்வினைகள் வீழ்க்க வேண்டும், சொல்லுகேன் நெஞ்சே துஞ்சாவண்ணம் உற்றவரும் உறுதுணையும் நீயே என்றும் உன்னையல்லால் ஒரு தெய்வம் உள்கன். இதுதான் நிலை. சுந்தர வாடநாடனே வழித்துணை மருந்தே மாசிலாமணியே மறைப்பொருளே ஏனமாயை ராமை மெலும்பும் எடுதாங்கிய மார்புடையானே தேன் நெய் பால் தயிர் ஆட்டுகந்தானே தேவனே திருஆவடுதுறையில் ஆணையே என அஞ்சல் அருளாய் ஆறு எனக்கு உறவு அமரர்கள். எனக்கு உறவு வேற யாருன்னா நீ ஒருத்தன் தான். பாமன் சாமிகள் போற்றி பண்ணுவதை கடைசியில முடிக்கும் பொழுது ஒன்று சொல்வார், சங்கையில் உன் புகழை தினம் சாற்றிய எந்தை விரான் இங்கு என்னை உய்வித்தவர் உனை அன்றி எவர் உளரா. முருகபெருமான் பேசு, சங்கையில் உன்புகளை தினம் சாற்றிய எந்தை விரான் இங்கு என்னை உய்வித்தவர் உனையன்றி எவர் உளரால் அங்கியின் மேனியனே நல்ல எப்பர் விமான முறை பங்கமிலாய் எனது வழிபாட்டினை பூர்த்தி செய்ய கேட்கிற. இதுதான் அந்த நெறி. அதைத்தான் அந்த அம்மா சொல்லுச்சு, ஆறுடன் நான் இனி புகழ்வேன். அப்படின்னா எனக்கு இருக்கிற உறவுங்கிறது நீ ஒன்னே ஒண்ணுதான். அதனால எனை உடையாய் அப்படின்னா நான் எனக்கு நீதான், அதுக்காக உனக்கும் நான் உண்டு. அதனால எனை உடையாய். எப்படி நான் உங்ககிட்ட தானங்க வந்து உதவி கேட்க முடியும். முதல்ல நீங்க எனக்கு செய்யாம இருப்பீங்களா என்ன? செஞ்சுதான் ஆகணும். அடுத்தால எனை உடையாய்.
போற்றியன் வாழ்முதல் ஆகிய பொருளே புலர்ந்தது பூங்கலர் கிணைதுணை மலர் கொண்டு ஏற்றினியன் திருமுகத்து எமக்கருள் மலரும் சேற்றிதழ் கமலங்கள் மலரும் தன் வயல் சூழ் திருப்பெருந்துரை உரை சிவபெருமானை ஏற்றுயர் குடியுடையாய் எமையுடைய எம்பெருமான் பள்ளியர். அதுல கூட அவரு எமையுடையாய்னு முதல்ல ஒரு வார்த்தையை சொன்னாரு. அதுக்கப்புறம் யாவரும் அறிவரிதாய் எமக்கு எளிதாயினார் 3வது பாட்டுல. மாணிக்கவாசகர் அப்புறம் நினைக்கிறார், முதல்ல எமையுடையாயின்னு சொல்லியாச்சு, சரிதானா, நமக்கு அந்த தகுதி இருக்கா யோசிக்கிறார். அடுத்தால வேற ரொம்ப வீரமா ஒரு வார்த்தையை விட்டாச்சு, யாவரும் அறிவரிதாய் எமக்கு எளிதாயினார். 4வது பாட்டுல டம்முன்னு கடவுள்ட்டார். என்ன பண்ணிட்டார் பாருங்க, இன்னிசை வீணையர் யாழினர் ஒருபால் இருக்கொடு தோத்திரம் இயம்பினர் ஒருபால் துண்ணிய பிணைமலர் கையினர் ஒருபால் தொழுகையர் அழுகையர் துவள்கையர் ஒருபால் சென்னியில் அஞ்சலி கூப்பினர் ஒருபால் திருப்பெருந்துரை உரை சிவபெருமானே. இந்த லிஸ்டிலேயே இல்லாத என்னையும் ஆண்டு கொண்டு இன்னொரு உரையோட இன்னிசை வீணையா இருந்தறனா அதுல இல்லப்பா, யாழ் வாசிக்கிற அந்த கூட்டத்துல இல்லை, இருக்கு இதெல்லாம் வேதம் அதுலயும் நான் இல்லை, ஏதோ தோத்திரம் பண்ற இல்லை. ஒரு சிலர் ஏதோ கை தலை மேல வச்சு மகாதேவான்னு வந்தாங்க, சென்னியில் அஞ்சலி கூப்பினோம், அங்கேயும் நான் இல்லை. அழுது இருக்கிறாங்க, தொழுது இருக்கிறாங்க, அதெல்லாம் செய்யலப்பா. இந்த குரூப்லயே கிடையாதுண்ணா. இந்த குரூப்லயே இல்லாத என்னையும் ஆண்டு கொண்டு இன்னருள் புரியும். அது கூட எங்க சுவாமி சொல்லுவாங்க, அந்த என்னையும் அப்படிங்கிறது இழிவு சுரப்புமையா. ஆனா நாம அப்படி சொல்லக்கூடாதான். அப்ப அதை எப்படி சொல்லணும் அப்படிம்பாங்க சுவாமி சொல்லுவாங்க, மணிவாசகர் திருவுள்ளப்படி இழிவு சுரப்புமையாம் அப்படி சொல்லணும். அவர் அது இழிவா சொல்றார். ஆனா நம்ம நேரம் அதுக்காக அப்படி சொல்லிடக்கூடாது, மணிவாசகர் திருவுள்ளப்படி இழிவு சுரப்புமையாம் அப்படிதான் இலக்கணம் அப்படிம்பாங்க. அந்த மாதிரி அதெல்லாம் சொன்னது. ஆனா எனையுடையாய் அப்படிங்கறது அங்க நிறைய இடங்களில் சொல்லிட்டு, உழைத்தால் பண்டை கொடுவினை நோய் காவாய் உடையாய் உடுவினையேன் உழைத்தால் உறுதி உண்டோதான் உமையாள் கனவாய் எனையாழ்வாய் பிழைத்தால் பொறுக்க வேண்டாவோ பிறைசேர் உடையாய் முறையோ என்று அழுத்தால் அருளாது ஒழிவதை அம்மானையும் அடியது உடையாய் சொல்றாரு. அடியேன் அல்லல் அல்லாமுன் அகலாண்டா என்றிருந்தேன் கொடியேர் இடையாள் கூறாயம் கோவே ஆ என்றருளி செடிசேர் உடலை சிதையாதது எத்துக்கு எங்கள் சிவலோகா உடையாய் கூவி பணிகொள்ளாது உடையாய் கூவி பணிகொள்ளாது ஒருத்தால் ஒன்றும் போதுமே. இப்படியெல்லாம் அந்த எளியை அந்த உடையாய்ங்கிறதுல, ஏன்னா நாம அவனுக்கு அடிமை, அவனுக்கு நாம உடைமை பொருள். சித்தாந்தம் நாம அவனுக்கு அடிமை பொருள். இந்த மாயையும் இந்த ஆன்மாக்களும், மாயை அவனுடைய உடைமை பொருள், ஆன்மா அவனுடைய அடிமை பொருள். அது சித்தாந்தம் அதுல ரொம்ப தெளிவார். அழிவுண்ணகத்து புறந்தோல் மூடி அடியேன் உடையாக்கை புளியம்பலம் ஒத்து இருந்தேன் இருந்தும் விளையாய் பொடியாடி எளிவந்து என்னை ஆண்டு கொண்ட என்னார் அமுதேயோ அழியேன் என்ன ஆசைப்பட்டேன் கண்டாய் அம்மானே. எங்கேயும் அப்படிதானே சொல்றார். அதனால அடியேன் உடையாக்கை பெருமானே. அங்க அந்த பாட்டி இங்க அதைத்தான் சொல்லு. எப்படி சொல்லிச்சு பாருங்க, ஆவுடன் இனி புகழ்வேன் எனை உடையாய் வையினன் நீர் உடையாது அடைக்கும் வகை. அந்த வைகை பெருக்க அடைக்கக்கூடிய வழிய நீ அதுதான் விண்ணப்பம். இதெல்லாம் ஒரு நயம். நீ இன்று அருளாயேல் அப்படின்னு சொல்லியிருக்கலாம். பாட்டு எப்படி சொல்லிச்சான், நீ சிறிது இன்று அருளாயேல், கொஞ்சம் கூட நீ மேல கருணை காட்டலன்னா உங்கையில் பிள்ளை உனக்கே அடைக்கலம் என்று அங்கு அப்படம் சொல் புதுக்கும் இம்மெச்சத்தால் எங்கள் பெருமான் உனக்கு ஒன்று உரைப்போம் கேள். இந்த குழந்தைங்க சொல்லுது, எங்கள் பெருமான் உனக்கு ஒன்று உரைப்போம் கேள்னு சொல்லிட்டு லிஸ்ட்ல 3 நாள் வருது பின்னாடி. எங்கொங்கை நின் நண்பர் அல்லார்தோள் சேரற்க எங்கை உனக்கல்லாது எப்பனையும் செய்யற்க கங்குல் பகலெங்கன் மற்றொன்றும் காணற்க இங்கி பரிசே எமக்கெங்கோ நல்குதியல் எங்களில் என் ஞாயிறு எமக்கேளோ ரெம்பாவர். ஒன்னுன்னு சொல்லி அப்படின்னா என்னன்னா, கேட்கும் பொழுதே ஒரு 10 கேட்கணும்னா நாளைக்கு வாழ்ந்துருவாராம். அதனால அந்த ஒன்னே ஒண்ணுதான் அப்படின்னு சொல்லி நிறுத்திட்டு அப்படி எல்லாத்தையும் கேட்டணுமா. இந்த பிள்ளைங்களோட டெக்னிக்கா தர்மணி சீர் எழுதுறாரு. அது மாதிரி இங்க பாட்டி என்ன சொல்லிச்சு, ஏதோ பெருசாலாம் ஒன்றும் கேட்கலப்பா, இந்த பிட்டு கடையை பெருசாக்கி ஒன்று ஒரு ஸ்டார் ஹோட்டல் மாதிரி போட்டலாம்னு, அதுக்கு நீ கொஞ்சம் உதவி பண்ணணும் அப்படிலாம் நான் கேட்கல. நான் என்ன கேட்டேன்,
இந்த வைகையை அடைக்கிறதுக்கு ஒண்ணும் நீ சிறிது என்று அருளாயல். நீ அருளலைன்னா எங்களை யாருக்கு அது பண்ணுவான்? அருளாது ஒளிந்தால் அடியேனை அஞ்சேல் என்பார். அதனால நீ சிறிது என்று அருளாயேல் சீருடையாய் உனக்கு அடிமை செய்யும் எவர்க்கும் எளியை எனும் பேருடையாய் என பலரும் பேசும் மொழி பழுதாமே. உனக்கு அடிமையாயிருப்பவர்களுக்கெல்லாம் நீ எளிமையாக ஆட்கொள்வாய் என்று சொல்லுகின்ற சொற்கள் பழுதாய் பெருமப்பா. நீ எனக்கு இப்படி செய்யல. மாறிலாத மா கருணை வெள்ளமே வந்து முந்தி நின் மலர்கள் தாளினை வேறிலா பத பரிசு வெற்ற நின் மெய்மை அன்பர் உன் மெய்மை மேவினார். ஈரிலாத நீ எளியாகி ஒளிசை மானுடமாக நோக்கியும் கீரிலாத நெஞ்சு உடையனாயினேன் கடையனாயினேன் பட்டகிழ்மையன். ஈரிலாத நீ ஆனா எப்படின்னாரு? எளியாகி அப்படித்தான் செய்யறான். ஆனால் அப்படி அந்த செய்யற அந்த எளிமை சுவாமி அவ்வளவு எளிமை அடியார்களுக்குன்னு சொல்ற பேருக்கு ஒரு பங்கு வந்துடக்கூடாது. அந்த அம்மா நினைக்குது, சீருடையாய் உனக்கு அடிமை செய்யும் எவர்க்கும் எளியை எனும் பேருடையாய் என பலரும் பேசும் மொழி பழுதாமே. அந்த மொழிக்கு ஒரு பழுது வந்துடக்கூடாதப்பா அப்படின்னு சொல்லி கேட்கிறாங்க. அடுத்தாலதான் ரொம்ப உருக்கம். பாட்டி ஹை பிச்சு உருக்கத்துக்கு போயிட்டு இருக்கோம். இவ்வளவு நேரம் கேட்டுச்சு, கடைசியில நம்மெல்லாம் கண்ணீரோட வச்சு போயிட்டு தாயும் இலை தந்தை இலை தமரும் இலை தமியேனை பேயுடன் நின்றாலும் பிரித்தறிய ஒண்ணாது தீயதன திலம்பாடி என் சிந்தையில் வெந்துயர் தீர நீ அருளாது ஒளியன் உயிர் நீப்பேன் மற்ற என் செய்கேன். பெருமானே, எனக்குன்னு வேற யாருப்பா இருக்கா? முதல்ல எங்க வச்சு சொன்னார். முதல்ல சொல்லும் பொழுதே எனக்குன்னு வேற யாரும் இல்லை அப்படிதான் ஆருடன் நான் என் புகழ்வேன் அப்படிதான் சொல்லுச்சு. இப்ப சொல்லிட்டார், தாயும் இலை தந்தை இலை தமரும் இலை. தமர்னா சொந்தக்காரங்க. இலை தமியேனை பேயுடன் நின்றாலும் பிரித்தறிய ஒண்ணாது. அப்படின்னா நான் ஒரு பேய் மாதிரிப்பா, எனக்குன்னு யார் இருக்கிறா கூட. நானும் பேயும் பக்கத்துலனாலும் ஒன்றும் வித்தியாசம் தெரியாது. ஏன்னா வயசாச்சு, எனக்குன்னு யாரும் இல்லை, அவ்வளவுதான். அதனால இந்த பேய்க்கு யாரும் உதவி பண்ணுவா? அந்த அளவுக்கு அதனுடைய வருத்தம். அதனால தீயதன திலம்பாடி என் சிந்தையில். திலம்பாடுங்கிறது ரொம்ப துக்கம். அதனால இந்த ரொம்ப துக்கம் என் சிந்தையில் வெந்துயர் தீர. அந்த துக்கத்தை நீ நீக்கவில்லை என்று சொன்னால் நீ அருளாது. நீ அருளாதுன்னா வேற யாரும் அருள முடியாதுன்னு அர்த்தம். இந்த இடத்துல நீ தான் செய்ய முடியும். அதனால நீ அருளாது ஒளியன், நீ மட்டும் செய்யாம விட்டேன்னா உயிர் நீப்பேன். ஏன் அப்படிலாம் பேசுறீங்க பாட்டி அப்படி பக்கத்துல யாராவது சொன்னாலும் மற்ற என் செய்கேன் அப்படின்னு உயிர் நீப்பேன் அப்படின்னு சொன்னதோடு விடாம அடுத்த வார்த்தை போட்டார், மற்ற என் செய்கேன். வேற என்ன செய்ய? மாணிக்கவாசகரும் ஒரு இடத்துல அப்படி சொல்றாரு, நான் உயிரை விட்டுறலாங்கிறார். செத்திராப்பத்துல செத்திட படியாயினே கேட்டார். கோயில் மூத்த திருப்பத்தில் சொல்லும்போது சொல்லுவார், உகந்தானே அன்புடை அடிமைக்கு உருகா உள்ளத்து உணர்விலியேன் சகம்தான் அரிய முறையிட்டால் தக்கவார் என்று எண்ணாரோ. மகம்தான் செய்து வழிவந்தார் வாழ வாழ்ந்தாய் அடியேற்கு உன் முகம்தான் தாராவிடில் முடிவேன் பொன்னம்பலத்தை முதலே. பா நீ ஒரு முகத்தை காட்டல அப்படின்னா என்னப்பா செய்ய முடியும்? உயிரை விட்டுற வேண்டிதான்ட்டு, செத்துருவேன். முகம்தான் தாராவிடில் முடிவேன் பொன்னம்பலத்தம். அப்படிதான் உருகிறார். அததான் அங்க பாட்டு சொல்லிச்சு. தாயுமிலை தந்தை இலை தமருமிலை தமியேனை பேயனுடன் நின்றாலும் பிரித்தறிய ஒண்ணாது தீயதன திலம்பாடு என் சிந்தையில் வெந்துயர் தீர. திலம்பாடுன்னு ஒரு பக்கம் தரித்திரம்னு அர்த்தம். ஏன்னா எனக்குன்னு கொஞ்சம் காசு இருந்தா டக்குனே யாரோ ஒரு ஆளை வேலைக்காவது தெரியல, நானே புட்டு வித்து ஒரு நாளைக்கு 10 ரூபாய்க்கு விற்க, இல்லை 2 ரூபாய் கையில் நிற்கும்னு அப்படி வியாபாரம் பண்ணிட்டு இருக்கேன். அதனால திலம்பாடுன்னு ஒரு பக்கம் அப்படி தரித்திரம். அதனால திலம்பாடு என் சிந்தையில் வெந்துயர் தீர நீ அருளாது ஒளியன். நீ மட்டும் அருளலைன்னு சொன்னா உயிர் நீப்பேன் மற்ற என் செய்கேன் அப்படின்னு சொல்றதை இங்க சொல்றார். திருவிளையாடற் புராணத்திலையும் அந்த செய்தியை சொல்லும்போது ரொம்ப அருமையா ஒரு செய்தி அங்க காட்டுவார். மாதிரி அவங்க வந்தாங்க அப்படின்னு சொல்றப்ப சொல்றார், துணையின்றி அங்க சொல்றார், மக்கள் இன்றி தமரின்றி துணையின்றினர். ஏன்னா அது கல்யாணம்லாம் மாதிரி தெரியல, யாரும் ஹஸ்பண்ட் இருக்க மாதிரிலாம் தெரியல. துணையின்றி
மக்களின்றி பையனை யாராவது இருந்தால் அவன் பார்த்துக்கிட்டு ஏமா நீ ஏன் கோல்படுத்த நான் போய் பார்த்துக்கிட்டு இருந்திருப்பான். அப்படிலாம் யாரும் இல்லை. மக்களின்றி தமரின்றி சுற்றமாகும் பனையின்றி ஏன்று கொள்வார் பிறரின்றி பற்று கோடாம் புனையின்றி துன்பம் தாழ்ந்து புலம்புரு பாவியேற்கின் இணையின்றி இந்த துன்பம் எய்துவது அறனோ எந்தாய். இப்படி ஒன்றும் எனக்கு இப்படி ஒரு துன்பம் வர்றது அறமா அப்படின்னு சொல்லி சாமிகிட்ட கேட்கிறாளாம் பாட்டி. இப்படி எல்லாம் கேட்டா சொல்றார். அடுத்தது சொல்ற, இன்றி எனக்கு உறுதியாகி, உறுதினா உதவி செய்யறது, இன்றி எனக்கு உறுதியாகி யானிடும் பிட்டு வாங்கி, அதுதான் என்கிட்ட இருக்க சொத்தே. அதனால இப்ப தொழில் செய்ய இப்ப எனக்கா உதவி செய்ய வர்றவங்கன்னு யாரா இருக்க முடியும்னா என்னால நான் உங்களுக்கு என்ன கொடுக்க முடியும்? நான் கொடுக்குற பிட்டை வாங்கிட்டு போய் மண்ணை அடைக்கணும், அவ்வளவுதான் முடியும். ஒரு 100 ரூபா கேஷா கொடுத்துருங்கன்னா கூட பாட்டிட்ட கிடையாது, பிட்டை உத்தா தான் உண்டு. அதனால யான் இடும் பிட்டு வாங்கி வந்திரல் கூலியாளாய் வன்கரை அடைப்பாரில்லை. அப்படி ஆள் கிடைக்கல. உந்தனக்கு அவயம் யான் என்று உரைப்பவள் தன்மேல் அன்பு சென்றவர்களுக்கு ஆளாமாறு துணிந்தனர் தேவதேவர். உன்னை விட்டா எனக்கு கதி இல்லைன்னு சொன்ன அந்த பாட்டிக்கு நம்ம போய் உதவி பண்ணணும்னு பெருமான் முடிவு பண்ணிட்டான். சொல்லிட்டேன், ரெடி ஆயிட்டான். இப்பதான் சொல்ற, உந்தனக்கு அவயம் யான் என்று உரைப்பவள் தன்மேல் அன்பு சென்று அவளுக்கு ஆளாமாறு துணிந்தனர் தேவதேவர். இந்த பாட்டிக்கு நம்ம போய் இப்ப செஞ்சிட வேண்டியதான் அப்படின்னு இப்பதான் சுவாமி நினைக்கிறான். சொல்லி அவன் இப்படி வாரான். சுவாமி அருமையா சொல்ல, ஆடையும் துணிந்த சீர், அத இதுலயும் சொல்ல திருவிழா படத்தை சொல்ற, கூலியாள் வருவதுண்டோ என்று தன் கொங்கை முற்ற தாலி போல் கண்ணீர் சோழ்வாள். தன்னுடைய மார்பகமெல்லாம் கண்ணீரா இருக்கு அந்த அம்மா. அப்படி யோசிச்சு பாருங்க, அவ்வளவு வயசாகி அவ்வளவு ஏழையா இருந்த போதும் மன்னர் அல்லது மந்திரி இட்ட படியை செய்யணுங்கிறதுல எவ்வளவு உரைப்பா இருந்திருக்கு. எனக்கே வயசாச்சுப்பா, சீனியர் சிட்டிசன், நான் என்ன பண்ண முடியும் இப்போ அப்படின்னு சொல்ல, அதை செஞ்சே ஆகணும், இல்லைன்னா உயிரை விட்டுறணும். அப்படி இருக்கு, அவ்வளவு கொள்கை பிடிப்பு நாட்டுல. ஆனால இப்ப சொல்ல, இப்ப அவன் நிலைமையை சொல்றாரு சாமிய, கூலியாள் வருவதுண்டோ திருவிழா பண்ணது என்று தன் கொங்கை முற்ற தாலி போல் கண்ணீர் சோர்வாள் குறித்து முன்பு அறுத்தும் பிட்டை வேலை நீர் ஞாலம் காணம் இசைந்தவள் இடும்பை தீர்ப்பான். அந்த அம்மாவுடைய துன்பத்தை நீக்க பாலி நேர் மொழியாள் பாகம் அரைத்து அருள் படிவம் கொள்வார். அதனால இந்த நாட்டுல உள்ளவங்கள்லாம் எல்லாரும் காணுமாறு பிட்ட சாப்பிட்டு அவளுடைய துன்பத்தை அடைக்கணும் என்று சுவாமி முடிவு பண்ணானாம். அதனால வேலை நீர் ஞாலங்கான இசைந்தவள் இடும்பை தீர்ப்பான். பாலினேர் மொழியால் பாகம் அரைத்து கூட அம்மா வச்சிருந்த அந்த குலத்தை காட்டலையாம். அவங்க 2 பேருமா இறங்கி இருந்தாங்கன்னா பாட்டி அப்பமே காலில் விழுந்திருக்கும், யாருன்னு தெரிஞ்சிருக்கும். அதனால என்ன பண்ணிட்டான், அம்மாவை சஸ்பென்ஸ் அப்படி மறைச்சிட்டான். பாலினேர் மொழியால் பாகம் மறைத்து எப்படி கோலம் கொண்டால் அருப்படிவம் கொள்வார். அருளே திருமேனே அப்படி நன்னானா வந்துட்டான். வரான்னு முடிவு பண்ணிட்டான். சொல்றார், ஆடையும் துணிந்த சீரையாகிய கூலியாளாய் கூடையும் தலைமேல் கொண்டு கொட்டுடை தோழராகி பீடை கொண்டு அயர்வாள் காண பெரும் பசி உடையார் போல வேடை கொண்டு ஒல்லை வந்தார் வேண்டிய வடிவம் கொள்வார். சுவாமிகள் இறங்கிட்டான். வந்த உருவத்தை சொல்ற, ஆடையும் ஒரு பட்டு பீதாம்பரத்தினோட பாட்டி டோன்ட் டோரி நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்ல, ஆடையும் துணிந்த சீரையாகிய கிழிஞ்ச துணியா. ஏன்னா கூலி ஆளா வாரான், சஃபாரியா போட்டு வர முடியும். ஆனால் எப்படி வந்தாரு, ஒரு கிழிஞ்ச துணி அதை போட்டு. ஆடையும் ஒரு ஆன்மாவை கரையேற்றுறதுக்காக சுவாமி எவ்வளவு பண்றான் பாருங்க. இதுதான் சார் இந்த பிராணம். இவ்வளவு நேரம் நேற்றை வரைக்கும் மாணிக்க வாசகருக்காக என்ன பாடுபட்டான்னு பார்த்தோம்.
திருப்பெருந்துறைக்கு வந்தான். முந்த நாள் ராத்திரி வந்து உட்கார்ந்து இருக்கிறான். அங்க சந்தன சாலையில குளிக்கிறான். சிவந்த பட்டாடை உடுத்தி அந்த காட்டுக்குள்ள ஒரு கோயில் அமைத்து அதுல உட்கார்ந்து தீட்சையை கொடுத்து குதிரை வாங்குறது இது பண்ணுவோன்னு நதியை பிடிச்சி குதிரையாக்கி அதுல வேத குதிரை மேல தான் வந்து உட்கார்ந்து இந்த பாலா போன மன்னன் அவனுக்கு போய் பொன்னாட புத்துறான். அதை குச்சியில வாங்கி எவ்வளவு விளையாட்டு. யாருக்கு இவ்வளவும் சரிங்களே? யாருக்கு சார்? எத்தனை ஆன்மாக்கள் கரையத்தன? ஒரே ஒருத்தருக்கு தான். மாணிக்க வாசன ஒரு ஆன்மாவுக்கு முக்தி கொடுக்கறதுக்கு இவ்வளவு வேலை பார்த்தான். நேற்றைய வரைக்கும் கதை 20 வாரமா சொல்லிட்டு இன்னைக்கு இன்னொரு ஆளுக்காக அடுத்தால வேலையை பாருங்க. அதுக்காக எப்படி வாரான்னாரு அவன். நான் கூட அடிக்கணுவேன். உமையம்மை கொஞ்சம் வருத்தம் இருந்திருக்காது. அதனால நம்ம வீட்டால ஒரு கிழிஞ்ச துணியை போட்டு கீழே போனோமா. என்ன இந்த ஆள்படி பண்றாரு. எங்க அப்பா மலையரசன் விசாரிக்காம பொண்ணை கொடுத்துட்டாரு இந்த ஆள்கிட்ட இப்படி அப்படின்னு நினைச்சிருப்பாங்க. ஆடையும் துணிந்த சீரையாகிய கூலியாளாய். கூலியாளா வந்தான்னா கூலியாளாவே வாரான். அதே மேக்கப்பு. கூலியாளாய் கூடையும் தலைமேல் கொண்டு ஒன்றையும் ஊமத்தமும் வன்னியும் மதியும் கங்கையும் கச்சு அறவும் இதெல்லாம் இருந்த தலைமையில இப்ப என்ன பண்ணியிருக்கான்? இந்த மண் அள்ளிட்டு போற கூடை அதை தலையில வச்சிருக்கான். கூடையும் தலைமேல் கொண்டு கொட்டுடை தோழராகி மண்வெட்டிய தோல்ல போட்டிருக்கான். அந்த வேலைக்கு ஃபிட்டா வரான் ஆளு. இங்க வந்ததுக்கு அப்புறம் உங்க வீட்டுல மண்வெட்டி இருந்தா கொடுங்கன்னு கேட்கல. இப்ப நம்ம வீட்டுல எலக்ட்ரீஷியன் வரான். நம்ம வீட்டுல வந்து டெஸ்டர் இருக்காங்க. இல்ல நீ அதுக்கு எலக்ட்ரீஷியன் அதுக்குன்னு வந்த எங்க வீட்டுல வந்து டெஸ்டர் கேட்கன்னா இதெல்லாம் வீட்டுல கிடையாதாங்கிறான். இருந்தா தான் நானே மாட்டிக்கணும் உன்னே கூப்பிட்டேன். ஆனா இவன் வாரம் எப்படி வராம பாருங்க. நேர பாட்டி இருந்து பாட்டி மண்வெட்டி இருந்தா கொடுங்கலாம் கேட்கல. அதுக்கு என்ன வேலை வேணும்னாரு. கூடை வேணும் மண்ணை எடுக்கிறதுக்கு. மண்வெட்டி வேணும். கூடைய தலையில வச்சான். மண்வெட்டி எங்க தோளில் வச்சான். கொட்டுடை கொட்டுன்னு மண்வெட்டி தோழராகி பீடை கொண்டு அயர்வாள் காண. பீடை கொண்டு அயர்வாள்னர் ஆயாசமா அந்த அப்பா அந்த அம்மா வருத்தப்பட்டு இருக்கு. யாரும் கிடைக்கலையேன்னு கோயில் முன்னால புலம்பி இன்னைக்கு அந்த அம்மா காணுற மாதிரி முன்னாடி வந்தான். எப்படி வந்தான்னாரு? பெரும் பசி உடையார் போல அப்படின்னு ஒரு வார்த்தை. அங்கதான் பெரும்பசி உடையாராயின்னு சொல்லல. என்ன கடவுள் மாமனிர் வார்த்தை எப்படி போட்டார் பாரு. அவன் பசி உடையவரா வரல. பெரும்பசி உடையார் போல. வேடை கூட திருவிழா பாடல ரொம்ப அருமையா சொல்வார். வந்து அவனுக்கு ஏன் இவ்வளவு பசி மாதிரி வந்தான்? அவன் வந்த அழகு எப்படி அங்க சொல்றார். அழுக்கடைந்த பழந்துணி ஒன்று அரை கசைத்து. வெள்ளை வெள்ளையர்னு புது வேட்டி கட்டிட்டு வர முடியுமா? கூலி வேலைக்கு வரான். அதெல்லாம் அழுக்கடைந்த பழந்துணி ஒன்று கைகாலத்து அதெல்லாம் எங்க கிடைக்கும் தெரியல. துணி ஒன்று அரை கசைத்து விழுத்தொண்டர் குழுக்கடந்த விண்டை நிகர் சுமை அடைமேல் கூடை கவிழ்த்து. மெய்த்தொண்டர்கள் கட்டி சாத்திய இண்டை மாலை இருக்கிற தலையம் அதுதான் குழுக்கடந்த இண்டை நிகர். அந்த தலையில இப்ப மண் அள்ளிட்டு போற கூடை வச்சானோ. குழுக்கு அடந்த இண்டை நிகர் சுமை அடை மேல் கூடை கவிழ்த்து எழுக்கடந்து திசை கடந்திட்டு இணை கடந்த திருத்தோள் மேல் மழுக்கடைந்து விளங்கிய வாய் மண்டொடு தின்படை எந்தினர். அவனுடைய இதுல பல திக்குகளும் வெள்ளுமாறு இருக்கின்ற தோள்கள். அந்த தோல்ல எதை சுவாமிட்டு வாரான்னாரு? இதை சுமந்துக்கிட்டு வாரான்னார். பீடை கொண்டு அயர்வாள் போல பெரும் பசி உடையார் போல. திருவிழா பணத்துல ரொம்பவே அதை சொல்ற. அந்த அம்மா நல்லாதான் கவனிச்சது அவனுக்கு பசிக்கெல்லாம் வாய்ப்பு இல்லையா. அது மட்டும் இல்ல, முனிவர்கள் வேற அப்பப்ப வேள்வி செஞ்சு அவனுக்கு நிறைய கொடுத்துட்டு தான் இருக்காங்களாம். இவ்வளவு சாப்பிட்டுட்டும் பசிக்கிற மாதிரியே வந்தாங்கிறாரு அங்க அவர் சொல்லும்போது. திடங்காதல் கொண்டு அறவோர் திருவேள்வி தருமமுதம். திடங்காதல் கொண்டு முனிவர்கள் அவன் மேல உள்ள பக்தியினால இடங்காவல் கொண்டு உறைவாள் அறுத்த அமுதம் இனிது உண்டும். முனிவர்கள் கொடுத்த வேள்வி அதையும் சாப்பிட்டுருக்கு. அம்மா கூட இருக்கு, அவங்க ரொம்ப அன்பா கவனிக்கிறாங்களாம். அதையும் சாப்பிட்டு அடங்காத பசியினர் போல் அது ரெண்டும் சாப்பிட்டும் பசி நீங்காத ஆள் மாறி வந்தானாம். அடங்காத பசியினர் போல். எதுக்கு எப்படி வந்தான்னாரு? வந்திப்பாட்டியனுடைய அன்பை சொல்லும் பொழுது சார், சுவாமி வந்திப்பாட்டி மேல எவ்வளவு அன்பு வச்சிருந்தான் அதை சொல்றாரு திருவிழா பாணத்துல கூட. வந்திப்பாட்டியோட அன்பை காட்டினார். திருவிழா பாணத்துலதான்
அவன் கீழே இறங்கி வந்தான்னா எப்படி வந்தான்னாரு, இவ்வளவு பசியில இருக்க மாதிரி வந்து எப்படி வந்தான்னாரு, அன்னை முலை பாலருந்தம் அடங்காத பெருவேட்கை மகவு போல் புறப்பட்டார். ரொம்ப பசியா இருக்கிற குழந்தை அம்மாட்ட வந்து பால் குடிக்கிற எவ்வளவு பாஞ்சு வருமோ அத மாதிரி வந்து பாடிட்ட வேகமா வந்தானாங்க கீழே. என்ன ஓமைய போட்டார். இந்த அளவுக்கு தேவர்கள் எல்லாம் முனிவர்கள் கொடுக்கிற வேள்வியை சாப்பிட்டு, அம்மா கூடயே இருக்கிற அம்மா அவங்க கொடுக்கறதெல்லாம் சாப்பிட்டும் பசி அடங்காம இருக்கிற மாதிரி இருக்கிற பெருமான் எப்படி வானா இந்த பாட்டிட்டு அவங்கெல்லாம் கொடுத்து வெப்பா முடியாததை இந்த பாட்டி என்னத்தை கொடுத்துருமா, அது ஒரு நாளைக்கே 10 புட்டு தான் வியாபாரம் பண்ணுது, அது என்னத்தை கொடுத்துட முடியும். ஆனா அதுக்கு எப்படி வந்தான்னாரு, அன்னமுலை பாலருந்த மடங்காத பெருவேட்கை மகவு போல் புறப்பட்டார். அப்படிங்களா வாராம் சுவாமி. அத்த இங்க பீடை கொண்டு அயர்வாள் காண பெரும்பசி உடையார் போல வேடை கொண்டு ஒல்லை வந்தார். வேகமா வந்தான் கீழே. வேண்டிய வடிவம் கொள்வார். அது சுவாமி கீர்த்திரோன்னு சொல்றார். வேண்டுரு கொண்டு வேடுவனாகி வேண்டுரு கொண்டு காடதனில். அதனால அது சுவாமி அவனுக்கு வேண்டிய உருவத்தை எடுத்துக்கொள்வான். நிறுத்திடும் நினைந்தமேனி நென்மலன் அருளினாலே சாத்திரம். நமக்கெல்லாம் அப்படி இல்லை, நம்ம வினைக்கு தக்கவாறு உருவோம். ஆனா அவனுக்கு அப்படி இல்லை. அந்தந்த நேரத்தில் அடியார்கள் எப்படி யாருக்கு எங்க போய் அருள் புரியணுமோ அதுக்கு தக்கன உருவான். அதனால வேண்டூரும் அந்த வடிவம் கொள்வார். வந்தனை ஏவல் கொள்வார் உளர்களோ மற்றிங்கென்று புந்தியில் மகிழ்ந்து கோயில் வாயிலில் புகன்ற போதில் அந்தகன் ஒளியை கேளா அன்னைதன் அயற்சி கூறும் சிந்தனை ஒளிந்து கூலியாளரை சென்று சேர்ந்தாள். இங்கே வந்தனை ஏவல் கொள்வார் உளர்களோ. கோயில் வாசல்ல வந்து இந்த பாட்டி நிக்குது, எனக்கு யாராவது கூலிக்கு வேலை தருவாங்களா அப்படின்னு கேட்டுட்டு வரான். பாட்டி முன்னாடியே வரான். அப்படி வந்தனை ஏவல் கொள்வார் உளர்களோ மற்றிங்கென்று இதை சொல்ல புந்தியின் மகிழ்ந்து கோயில் வாயிலில் புகன்ற போதில் சுவாமி வந்து அதை ரொம்ப மகிழ்ச்சியா சொல்லிட்டு வரான். உலகம் அனைத்துக்கும் தலைவனா இருக்கிறவன் எனக்கு யாராவது வேலை கொடுப்பீங்களான்னு கேட்டு மகிழ்ச்சியா வாரானா. ஏன்னா இது பாட்டிக்காக வருது. புகன்ற போதில் அவ்வாறு சொன்ன உடனேயே அந்தகன் மொழியை கேளா அன்னைதன் அயற்சி கூறும் சிந்தனை ஒளிந்து கூலியாளரை சென்று சேர்ந்தாள். அந்த சொல்ல கேட்டோடனே அந்த அம்மா ரொம்ப மகிழ்ச்சியாய் தன்னுடைய அந்த மனசுல இருக்கிற துன்பமெல்லாம் நீங்க நேரா கொண்ட போச்சு. அப்பா எனக்கு நீ அடைச்சு தரியா அப்படின்ட்டு எப்படி ஒரு ஆளதான் எதிர்பார்க்கிறேன் போய் சொல்லுது. புடையின் மேல் உலகோரின்றி சுவாமி புனைந்துல புலித்தோலாடை உடையின் மேல் அசைக்கும் கச்சா ஓங்கு நச்சு உரகம் இன்றி சடையின் மேல் மதியமின்றி தாங்கிய மழுமானின்றி விடையின் மேல் இன்றி நின்ற வெளியனை வெளியில் கண்டாள். அவன் எப்படி வந்தாங்கிறார். புடையின் மேல் உலகோரின்றி, புடையின் மேல் உலகம்ங்கிறது தேவர் உலகம். 33 கோடி தேவர்கள் சூழ சுவாமி இருப்பான் மேல. அவங்களையெல்லாம் மேல விட்டு வந்துட்டான். நீங்களே யாரையும் கூட வராங்க, தனியா வாரான். அதனால புடையின் மேல் உலகோரின்றி புனைந்துல புலித்தோலாடை. மேல புலித்தோல் போட்டுக்கல, ஏன்னா புலித்தோலை போட்டு வந்து தெரிஞ்சிடும். ஏன்னா கிழிஞ்ச துணியில போட்டு வந்திருக்கு, அழுக்கு துணி போடல. உடையின் மேல் அசைக்கும் கச்சா ஒங்கு நச்சுரகமின்றி. மேல இடுப்புல வந்து பாம்பை கட்டிருப்பான், தலையில பாம்பு இருக்கும், அந்த பாம்பெல்லாம் மேலே வச்சுட்டு வந்துட்டான் வேணாண்டு. சடையின் மேல் மதியம் இன்றி பிறைச்சந்திரனை மேல வச்சுட்டு வந்துட்டான். தாங்கிய மழு மானின்றி, கையில மழுப்படை இருக்கும், மான் இருக்கும், அதெல்லாம் இல்லை இப்போ. மழு மானின்றி விடையின் மேலின்றி. வழக்கமா வந்து விடைய இடவ வாகனத்துல தான் வருவார். இப்ப அதையும் மேல வச்சுட்டு வந்துட்டான். விடையின் மேலின்றி நின்ற வெளியனை வெளியில் கண்டாள். வெளியல்னா நேர முன்னாடி பாக்குறான். அவனை எப்படி பாக்குறான்னா, தலையில ஒரு கூட வச்சிருக்கிறான், ஒரு அழுக்கு துணி கிழிஞ்ச துணி கட்டி இருக்கிறான், தோல்ல ஒரு மண்ணொண்டி வச்சிருக்கிறான். எனக்கு யாராவது வேலை கொடுப்பீங்களான்னு கேட்டுட்டு நிக்கிறான். இப்ப அந்த பாட்டியை அவன்கிட்ட போகுது. மைந்த பாட்டியனுடைய அன்பை பாருங்க. பார்த்த உடனே அவன்கிட்ட என்ன சொல்லிச்சு பாருங்க. டேய் செஞ்சு தரையா எனக்கு மகனேங்கிறார். பாட்டி வந்து சிவபெருமானை போய் கூப்பிடுது மகனேன்னு. ஏன்னா மைந்த நீ எனக்கு இங்கு ஆளாய் வருக என முன்னர் கூலி தந்தியேல் வருவன் என்று சாற்றலும். அவனும் பாருங்க முன்னமே கூலி கொடுத்தா வேலை செய்யற.
மைந்தனி எனக்கிங்கு ஆளாய் வருக என. அதுதான் சார் பாட்டியனுடைய அன்பு. வேலைக்கு வந்தவன் கூட என்ன சொல்லிச்சு பாருங்க, மகன்னு கூப்பிடுது. மைந்த எனக்கு இங்கு ஆளாய் வருக என முன்னர் கூலி தந்தியேல் வருவன் என்று சாற்றலும் நுகர இப்போது இந்த ஆர் அமுதம் போலும் இனிய பிட்டு அளிப்பேன். இப்ப நான் அந்த பிட்டு வச்சிருக்கேன் பார்த்தாரேன், பிட்டு அளிப்பேன் அல்லால் இல்லைன்னா அந்தி வா, வேலை முடிச்சு சாயங்காலம் வா, இதனை விற்றே அளிப்ப நின் கூலி என்றாள். ஒன்னு இப்ப இந்த பிட்டை வாங்கிக்கோ, இல்ல வேலை முடிச்சு சாயங்காலம் வா, நான் இந்த பிட்டை 4 பேருக்கு வித்து அதில் ஒரு 5 ரூபா வரும், அதை உனக்கு தானே, எப்படி வசதியோ அப்படி செய் அப்படின்னு வந்து கேட்குது. திருவிழா கோணத்துல சொல்லும் பொழுதும் ரொம்ப அருமையா சொல்றாரு. அந்த கூலியை வந்து அவன் கேட்டானா, ரொம்ப அருமையா வந்து அங்க சொல்லுவார். அன்னையன தன்பாலின் அருள் சுரந்து வருகாழை தன்னை அழைத்து. அன்னையன தன்பாலின் அருள் சுரந்து, அவன் வந்து இவங்க அம்மா அம்மா நினைச்சிட்டு வந்தானா, அதனால இவங்க அந்த அம்மா என்ன பண்ணுச்சு, மகனேன்னு சொல்லுது. இது மகனேன்னு சொல்லுன்னா சொல்ல வைக்கிறது அவன் தானே. அதனால அவன் எப்படி வந்தானா, வந்தி பாட்டி அம்மா மேல இருக்கிற பாசம் மாதிரி வாரான். அவன் அம்மான்னு நினைச்சு வந்ததுனால இந்த பாட்டி என்ன சொல்லுச்சு, மகனேன்னுச்சு அவனை. அது அப்படியே சொல்லாது. அன்னை என்ன, அன்னை என தன்பாலின் அருள் சுரந்து வருகாலை, காலையினர் இளைஞனா வாரான், வருகாலை தன்னை அழைத்து, அவனை அழைத்து இந்த பாட்டி, எனக்கு அளந்த கரையடைத்து தருவாயோ என்ன இசைத்தனளாக அடைக்கின்றேன். முதல்ல சொல்லிட்டான் அடைக்கின்றேன். எனக்கு அன்னை பின்ன எதற்கு இடுங்கூலி யாதொன்றார். சரி நான் அடைச்சு தாரேன், அதுக்கு என்ன கூலி தருவேன் அப்படின்னு வந்து சொல்றான். சொன்ன இப்ப வந்து அம்மா சொல்றேன் சொல்லி, இப்ப வந்து பாட்டி சொல்லிருச்சு. என்ன சொல்லுச்சு அப்படின்னா, ஒண்ணு இப்ப நீ இதை வாங்கிக்கோ, இல்லைன்னா வந்து சாயங்காலம் நீ வேலையை முடிச்சுட்டு வா, நான் இந்த பிட்டை வித்து உனக்கு காசு தரேன். இரும் பசி உடையேன் அன்னே இனி இட்டு அளிப்பையாயாகில் குரம்பு கொண்டு அடைப்பன் யானே கோலரை முழுதும் என்ன கரும்பு துகில் மேலிட்ட பிட்டினை கரத்தால் அள்ளி விரும்பி இதனை கொள்வாய் என்றனள் விருப்பு மிக்காள். அவன் தான் பசி உடையார் போல, பெரும்பசி உடையார் போல வந்தானே. அதனால பாட்டி என்ன சொல்லுச்சு, இப்போ ஒண்ணு என்கிட்ட இந்த பிட்டு தான்ப்பா இருக்கு, இதை சாப்பிடு, இல்லை அப்படின்னா சாயங்காலம் வா, வேலையை முடிச்சுட்டு வா, நான் வித்து அது பிட்டை வித்து காசா தாரேன்னுச்சு. ரொம்ப பசிக்குதுன்ற பாட்டிட்ட. இரும் பசி உடையேன் அம்மான்ட்டான். அன்னே, அம்மான்னு கூப்பிடுறான். அன்னே இனிய பிட்டு அளிப்பையாகில், நீ அந்த பிட்டு மட்டும் கொடுத்தேன்னா ரொம்ப பசிக்குது, அளிப்பையாகில் குரம்பு கொண்டு அடைப்பேன் யானே கோலரை முழுதும் என்ன அப்படின்னா, அந்த இடத்துல ஒரு வார்த்தையை போட்டான், மொத்தமா வைகன் அடைச்சு தந்துட்டு போயிருதேன்னா. அது பாட்டிக்கு புரியல. ஏன்னா என்ன சொல்லிட்டான் பாருங்க, குரம்பு கொண்டு அவங்க குறிச்ச உண்டு, அடைப்பன் யானே கோலரை அவங்க குறிச்சாங்களா இருந்த, முழுதும் என்ன குறிப்பா ஒரு வார்த்தையை போட்டுட்டான். ஆனா பாட்டி என்ன செய்ய, தனக்குரிய இடத்தை முழுதும் அடைப்பான்னு புரிஞ்சுக்கிடுது பாட்டி. அதனால குரம்பு கொண்டு அடைப்பேன் யானே கோலரை முழுதும் என்ன இரும் பசி உடையேன் அன்னே இனிய பிட்டு அளிப்பையாகில்னு சொன்ன உடனே அந்த அம்மா என்ன சொல்லுது பாருங்க, கரும்பு துகில் மேலிட்ட பிட்டினை. கரும்பு துகில்னா அது ரொம்ப நாளா பிட்டு எடுத்து எடுத்து பழைய துணியா, அதுவே கொஞ்சம் கொஞ்சம் கருப்பா அப்படிதான் இருக்கு அந்த துணி. ஏன்னா அது பாண்டி பாவம் அவ்வளவுதான். அந்த கருப்பா இருக்கிற அழுகு துணியில வந்த பிட்டு, அதை வாங்கி நல்லா இருக்குன்னு தின்னுட்டு உட்காந்துருக்கான். அங்கன இங்க இருக்கான். அவன் வர்ற அன்னைக்காவது ஒரு நல்ல துணியை போட்டுருக்க கூடாதா? அந்த பாட்டியினுடைய அன்பு வெளிப்பாட அவன் எப்படி ஏத்துக்கிறான் பாருங்க. அதான் சொல்றேன், பாட்டியினுடைய அன்பு இப்படின்னா அவனுடைய அன்பு எப்படி இருக்கு பாருங்க. ஏற்பட்டவன் அவன் கீழே வந்து மதுரையில அந்த குடிசையில பாட்டி கூட பக்கத்துல உட்கார்ந்துக்கிட்டு, அது என்ன துணிங்கிறாரு, கரும்பு துகில் மேலிட்ட அழுக்கா, அது ஒரு கற்பா துணி, ரொம்ப நாளா துணியிலே மாத்தி மாத்தி எடுத்து கிடக்கு பாவம். கரும்பு துகில் மேலிட்ட பிட்டினை, அந்த அம்மாவும் கரத்தால் அள்ளி விரும்பி இங்கு இதனை கொள்வாய் என்றனள். அந்த அம்மா ரொம்ப விருப்பத்தோட, சாப்பிடுறா ராஜா, பசிக்குன்னு சொல்லிட்டியப்பா பிள்ளை, சாப்பிடும் போல. அந்த அம்மா மனசுல நினைச்சிருக்கு, யார் பெத்த பிள்ளையோ சாப்பிடல, பசிக்குன்னு கேட்பான் அப்படின்னு சொல்லி
விரும்பி இதனை கொள்வாய் என்றனள் விருப்பு மிக்காள். அதுல சொல்றார் திருவிழா படத்துல, தெள்ளியடு சிற்றுண்டி சிக்கடைந்த பொதி நீக்கி, அந்த புட்டுல கொஞ்சம் வேகாதல் மாதிரி அதெல்லாம் நீக்கி வச்சுதான் அவனுக்கு கொடுக்கறப்ப கூட பாருங்க, சரி அன்றுதான் இல்லை, அதை எடுத்து ஏதோ அதனால முடிஞ்ச கொஞ்சம் ஓரத்தெல்லாம் இப்படி இப்படி அதெல்லாம் எடுத்துட்டு பாட்டியனுடைய அன்பை பாருங்க. தெள்ளி அடு சிற்றுண்டி சிக்கடைந்த பொதி நீக்கி அள்ளி எடுத்து அப்பா என்றிட்டாள். இப்ப இவ அப்பாங்கிறான். அள்ளி எடுத்து அருந்து அப்பா என்றிட்டாள். அரை கசைத்த புள்ளி உடை துகில் நீத்தார் புறத்தானை விரித்து. சுவாமி அவன் என்ன பண்றான், இதுல இருக்கிற அந்த துண்டை கொஞ்சம் நீட்டி அதுல கொஞ்சம் போடு பாட்டி அப்படின்னு வாங்கியிருக்கான். கையில வாங்கின அந்த துண்டை கொஞ்சம் எடுத்து புள்ளி உடை துகில் நீத்தார் புறத்தானை விரித்தேந்தி ஒள்ளியதென்று அவள் அன்பும் உடன் கூட்டி அமுது செய்வார். அந்த உரையில சொல்றாரு, இங்க நேர்ல எழுதல, ஆனா சொல்றேன் எதோ சொல்றாங்க சுவாமி எல்லாம் சொல்லுங்க. என்ன சொல்றாங்க, இந்த மாதிரி பசிக்கு அப்படின்னு சொன்ன உடனே பாட்டி கேட்டுச்சான், அப்பா உனக்குன்னு அப்பா அம்மா யாரும் இல்லையா? ஏன்னா ஒரு அம்மானு இருந்திருந்தா பிள்ளைய பசிக்க விட்டுருக்க மாட்டாங்க, எனக்கு அதெல்லாம் இல்லை அப்படின்னு. அப்பதான் ஏன் உனக்கு யாரும் உணவு கொடுக்கலையாப்பா? அப்ப அவன் சொன்னான, கொடுக்குறாங்க பாட்டி, அன்போட கொடுக்குற ஆளு குறையதான் அப்படின்னா. அதனால பாட்டி இப்ப எப்படி கொடுக்குறாரு, ஒல்லியதென்ற அவள் அன்பும் உடன் கூட்டி, இந்த அன்போட சேர்த்து அமுது செய்வார் அப்படின்னு சொல்லி அதை பாட்டி கொடுக்கு. அதை வாங்கி கொண்டான். வாங்கி இத சொல்றான். அதனால கூற்ற விரும்பி இதனை கொள்வாள் என்றனள் விருப்பம் மிக்காள். அவன் மேல ரொம்ப அன்பு கொண்டு பாட்டி கொடுக்குது. கூட்டிடும் கமலபாத குறுந்துணிக்கு அரிய சீரை ஏற்றிடும் பிட்டு வாங்கி, அந்த அழுக்கு அவன் இருக்குது ஒரு அழுக்கு துணி தான், அதுலதான் வந்திருக்காரு கிழிஞ்ச துணி, அதுல இந்த பிட்டை வாங்குறாரு நம்மால். வாங்கி ஏற்றிடும் பிட்டு வாங்கி இன்புற அமுது செய்து ரொம்ப மகிழ்ச்சியா சாப்பிட்டு இருக்கான். மாற்றரும் பசியை அன்னே மாற்றினை, தீர்க்க முடியாத பசிய அம்மா நீங்க தீர்த்துட்டீங்க அப்படின்னு யார்கிட்ட வந்திப்பாட்டிட்ட சொல்லியிருக்கான். மாற்றரும் பசியை, சுவாமிக்கு அப்படி பசியாம் சொல்றாரு. மாற்றரும் அப்படின்னா தீர்க்க முடியாத பசியை அன்னே அம்மா மாற்றினை நீங்க தீர்த்தீங்க. இனி போய் வையை ஆற்றினின் கூத்தில் உண்டாம் அருங்கரை அடைப்பன் என்றார். இப்ப நேர போய் அங்க போய் நான் என்ன இதை அடைக்கிறேன் அப்படின்னு சொல்ற. அந்த அம்மா கொடுத்த உடனே அவன் பசி நீங்கிச்சுன்னு இங்க சொல்லார்ல, அதுக்கு அங்க சொல்லும் பொழுது சொல்றார். இங்க ஒரே வார்த்தையில என்ன சொல்லிட்டாருன்னா, மாற்றரும் பசியை அன்னை மாற்றினை அப்படின்னு அம்மா சொன்னார். திருவிழா கோணத்துலதான் அந்த இடங்கள்லாம் ரொம்ப சொல்றார். தந்தையோடு தாயின்றி தனி கூலி ஆளாக வந்த எனக்கு, பாட்டினுடைய நிலை மூல சொல்லிச்சு, தந்தையிலி தாயிலி தமரும் இலை எனக்குன்னு. இப்போ இவன் சொல்றான், எனக்கு தந்தை இல்லை தாய் இல்லை, ஒரு கூலியாளா வந்த எனக்கு தாய் மாறி எனக்கு உணவு கொடுத்தே அப்படின்னு சொல்றான். தந்தையோடு தாயின்றி தனி கூலியாளாக வந்த எனக்கு ஒரு தாயாய் அருள் சுரந்து மாறாத இந்த விளை பொழித்து அன்னையே இனி வேலைதலை சென்று உன் சிந்தை களிப்பு எழ நீ மகிழ்ச்சி அடைமாறு வேலை செய்வேன் என்று இசைத்தெழுந்தார். ரொம்ப நுட்பம் அந்த இடத்துல. இது திருவிழாப்பணத்துலதான் வருது, இங்க சொல்லல. என்ன சொன்னார் பாருங்க, அங்க போய் நான் இப்ப அங்க போறேன், நான் சாப்பிட்டேன், அம்மா அப்பா எல்லாம் இல்லாம ஒரு தனி கூலியாளா எனக்கு ஒரு தாய் மாறி எனக்கு கொடுத்தம்மா ரொம்ப நன்றிங்கன்னு சொல்லிட்டு, இப்ப நீங்க அந்த இடத்த காட்டுங்க, நான் போய் வேலை செய்ய போறேன் அப்படின்னு சொல்லிட்டு, என்ன வேலை செய்ய எப்படின்னாரு, உன்னுடைய சிந்தையெல்லாம் மகிழுமாறு வேலை செய்ய போறேன்னாரு. சிந்தையெல்லாம் மகிழுமாறு செய்ய போற வேலை இன்னும் கொஞ்சம் கழிச்சு கைலாயத்துக்கு புஷ்ப விமானத்துல கூட்டு போற வேலை. பாட்டிக்கு அப்ப தெரியல, யாருக்கும் தெரியல. ஆனா நுட்பமா என்ன வார்த்தையை போட்டான், இனி வேலை தலை சென்று உன் சிந்தை களிப்பு எழ வேலை செய்வேன் என்று
அங்க போய் நான் கரையை அடைப்பேன்னு சொல்ல, உன்னுடைய சிந்தை கழிக்குமாறு வேலை செய்வேன் அப்படின்ட்டு போயிட்டான். அது என்னன்னா, உன்னை நான் வந்து கைலாத்தியம் கூட கூட்டு போயிருவேங்கிறது. அதுதான் வேலை அதுன்னு சொல்லிட்டு எந்திரிச்சிட்டான். எந்திரிச்சு நான் போறேன் பாட்டி அப்படின்ட்டு எந்திரிச்சு கிளம்புறான். சொல்லு அங்க இப்ப வந்து பாட்டியை வந்து என்ன பண்ணா, நீ வந்து ஏன்னா கூலியாளா வந்தாச்சு, அந்த வேலையை சொன்ன, ஆனாலும் அந்த இடத்த எனக்கு காட்டுங்கிறான். நன்று நன்றின்னு மன்னே நயந்து பிட்டு அழித்தல் வேண்டும் என்று தம் துணிந்த சீரை ஏற்றது நிறைய வாங்கி, நல்லது நல்லதுன்னு சொல்லி இன்னும் கொஞ்சம் கொடுத்தேன், நாங்கள் போறப்ப சாப்பிட்றதுக்கு வச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லி பார்சல் இன்னும் கொஞ்சம் வாங்குறான் அந்த துண்டுல வந்து. ஏன்னா அதுதான் கதையிலே மொழி வந்துருச்சே, உதிர்ந்த பிட்டுன்னா அதான் அவ்வளவு உந்துகிட்டே தான் போச்சு. ஆனாலும் என்ன பண்ண, அங்கே சாப்பிட்டாச்சு. இப்போ பாட்டி நீ கொடுத்தேன்னா வேலை செய்கிற இடத்துல அங்கே சாப்பிட்றது கொஞ்சம் வசதியாக இருக்கும்னு அந்த துணியில இன்னும் கொஞ்சம் வாங்கிக்கிட்டான். நன்று நன்றின்னு அப்படின்னா நல்லது நல்லது அப்படின்னு பாட்டியிட சொல்லி, மன்னே நயந்து பெற்று அழித்தல் வேண்டும் என்று தம் துணிந்த சீரை ஏற்றது நிறைய வாங்கி, அந்த துண்டுல எவ்வளவு வாங்க முடியுமோ நிறைய வாங்கிட்டானான். வாங்கி தின்று தின்று அலை நீர் வையை செழுங்கரை அதனில் சென்று, போம்பொழுதே வாங்கி தின்று தின்றுங்கிறார், அது தின்னுட்டே தான் போறான். செழுங்கரை அதனில் சென்று குன்றெனும் தலத்தாய் உந்தன் கோலரை காட்டு என்றான். அதனால மலை போலும் உயர்ந்த தவத்தை உடைய வெண்மணியை அவனோட வார்த்தை போட்டான். குன்றெனும் தவத்தாய், குன்றெனும் தவத்தாய்ன்னு யார் சொல்றா? சுவாமி சொல்றான். அந்த இடத்துல தலத்தாய்ன்னு இருக்கு, அது தவத்தாய்ன்னு இருக்கணும். அதனில் சென்று குன்றெனும் தவத்தாய் உந்தன் கோலரை. இந்த இடத்துலயும் பாட்டிக்கு புரியல, ஏன்னா ஒரு பசிக்கிறது சாப்பாடு, அதனால என்ன பண்ணிட்டான், நீ வந்து எனக்கு பசிக்கிறது சாப்பாடு போட்ட, அதனால நீ பெரிய மலை மேல குண்டனும் தவம் செஞ்சவள் நீன்னு. ஆனா சுவாமி குண்டனும் தவம் செய்தாத ஒரு வார்த்தையை சொல்றான்னா என்ன அர்த்தம்? நீ என்னுடைய திருவடியில நீங்காத இடம் பெறதுக்கு தகுதி ஆயிட்டேன்னு அர்த்தம். அதை வந்து மறைமுகமா சொன்னான். தின்று தின்றலை நீர் வையை செழுங்கரை அதனில் சென்று குன்றெனும் தவத்தாய் உந்தன் கோலரை காட்டு என்றான். நீ அந்த இடம் எங்கன்னு எனக்கு இப்ப காட்டு பாட்டி, நான் வந்து பண்றேன் சொல்லி, மெய்த்தவம் புரிவார்தம் உள் விழுப்பம் இக்குடைய அன்னை இத்தடங்கரையை வல்லே எம்பி நீ அடைப்பாய். இடத்த வந்து காட்டுது, இதான் எனக்குள்ள இடம் தம்பி. எம்பி நீ அடைப்பாய் என்ன பைத்த வெம்பகுவாய் நாகம் பனி மதி பாதி கொன்றை கொத்துடன் முடிக்க வல்லார் கோலரை அடைக்கலுற்றார். எல்லாத்தையும் தலையில வச்சிருந்த அவ்வளத்தையும் மறைச்சுட்ட, நாகம் பனி மதி பாதி எல்லாத்தையும் மறைச்சு முடிக்க வல்லார் கோலரை அடைக்கலுற்றார். அந்த வேலையை வந்து செய்ய ஆரம்பிச்சிருக்கிறார். இந்த வாரம் அவர் வேலையை செய்யட்டும், ஒரு வாரம், அடுத்த வாரம் வந்து எப்படி வேலை செய்யறாருங்கிறத சொல்லி இனிமேல இன்னும் அந்த பதிகளை சொல்லும் பொழுதெல்லாம் திருவிழாப்பணத்திலையும் சரி இங்கேயும் சரி ரொம்ப ஒரு உருக்கமா, அதாவது ரெண்டு பக்கமும் வந்திப்பாட்டியனுடைய அன்பு, அன்புக்கு அவன் காட்டிய அருள், ரெண்டுமே வந்து ரொம்ப உருக்கமான ஒரு பகுதிகள். அதையெல்லாம் வரக்கூடிய வாரத்திலே நம்ம தொடர்ந்து இப்ப 36வது பாட்டில் நிக்கிறோம். அதை வந்து வரக்கூடிய வாரத்துல தொடர்ந்து சிந்திப்போம் என்று சொல்லி, இதற்கு துணையாய் இருந்த திருவருளுக்கும் குருவருளுக்கும் விழா ஏற்பாடு செய்கின்ற பெரியவர்கள், கலந்து சிறப்பிக்கின்ற பெரியவர்கள், உங்கள் எல்லோருக்கும் என்னுடைய அன்பையும் நன்றியும் சொல்லி இந்த அளவிலே நிறைவு செய்வோம். நாளைக்குள்ள அறிவிப்பு சொல்லிடுவோம். நாளை மாலை 5 மணிக்கு இதே இடத்துல சென்னையை சேர்ந்த திரு ரமேஷ்குமார், அவர் நம்முடைய சைவ சித்தாந்த வேலூர் மையத்தினுடைய பேராசிரியர், நல்ல பேசக்கூடிய அன்பர், அவர்கள் மாலை நாளைக்கு 5 மணி முதல் 7 மணி வரை பிரதோஷ கால சிறப்பு என்பதை பற்றி பேச இருக்கிறார்கள். ஏற்கனவே நீங்க யூடியூப்ல எல்லாம் பார்க்கலாம். பெரிய புராணம் தத்துவ நோக்கில் என்று நிறைய பேசிக் கொண்டிருக்கிறார். திருமந்திரம் தத்துவ நோக்கிலே யோகம் என்பதை எல்லாம் பற்றி ரொம்ப ஆழமாக பேசக்கூடியவர்கள். அவர்கள் நம்முடைய பேரூர் ஆதீனம் சுவாமிகள்கிட்ட ஆச்சாரிய அபிஷேகம் வாங்கினவர்கள். ஐசிஎஃப்ல சென்னையில பணி செய்து கொண்டிருக்கிறார் திரு ரமேஷ்குமார்னு. அவர் நாளை ஒரு வேலையாக இங்கு காங்கேயம் வர்றதுனால ஐயா அவர்களோடு தொடர்பு கொண்டு நாளை மாலை 5 மணிக்கு இதே இடத்துல, இன்னைக்கு பிரதோஷம், நாளைக்கு பிரதோஷ வழிபாடு பற்றிய அந்த தத்துவமும் அது செய்யக்கூடிய முறைகள், அதனால் கிடைக்கும் பலன்கள் என்பதையெல்லாம் பற்றி நாளை மாலை இங்க பேச இருக்கிறார். அதனால எல்லாரும் நாளைக்கு மாலை அந்த நிகழ்விலும் கலந்து கொள்ளுமாறு உங்களை அழைக்கிறோம். சொல்லுங்க ஐயா.
ஆமா 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 அது சைவசித்தாந்த மாணவர்கள் யாரே இருந்தா 3வது ஞாயிறு இந்த வாரம் நடக்கக்கூடிய நம்முடைய ஆதீன சைவ சித்தாந்த வகுப்பு அதுக்கு அடுத்த சனிக்கிழமை, அதாவது 22ஆம் தேதிக்கு மாற்றி வைத்திருக்கிறோம். அதுவும் ஒரு தகவல் இப்போ. அதனால நாளை இந்த நிகழ்வுக்கும் எல்லாரும் கலந்து கொள்ள வேண்டும். ஞாயிற்றுக்கிழமை இந்த வாரம் சைவ சித்தாந்த வகுப்பு இல்லை. வழக்கமா 3வது ஞாயிறு இந்த மாதம் மட்டும் அது மாற்றி அடுத்த சனிக்கிழமைக்கு அமைத்திருக்கிறோம். அதிலும் எல்லோரும் கலந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி இந்த நல்ல வாய்ப்புக்கு துணையா இருந்த திருவருளையும் குருவருளையும் நினைந்து போற்றி வாழ்த்து பாடி நிறைவு செய்வோம். திருச்சிற்றம்பலம். வான்முகில் வளாது பெய்க மலிவளம் சுரக்க மன்னன் கோன்முறை அரசு செய்க குறைவிலாது உயிர்கள் வாழ்க நான்மறை அறங்கள் ஓங்க நர்த்தபம் வேள்வி மல்க மேன்மைகுள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம் மேன்மைகுள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம் மேன்மைகுள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம். திருச்சிற்றம்பலம்.